गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பத்தியான பகவான் குருவாயூரப்பனோட கருணையில் நம்ம 17வது தசகம் நம்மளுடைய துருவ சுவாமிகளோட துருவ சரித்திரம். ஒரு 5 வயசு பாலகனாக எப்படி பகவானுடைய சாட்சாத்காரத்துக்காக ஒரு வைராக்கிய பக்தி, அது நாரதரோட கிருபையில் அதை எப்படி பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக துருவ சரித்திரம் நம்ம 2 நாளாக ஸ்மரிச்சுட்டோம். இப்போ அடுத்தது 18வது தசகம் அப்படிங்கிறதுல பட்டத்திரி ரொம்ப அழகாக அடுத்ததாக இருக்கக்கூடிய பிருத்துவோட சரித்திரத்தை சொல்கிறார். பிருத்து சரித்திரத்தை எப்படி பிருத்து பகவானே தான் பிருத்து, அவரை எப்படி அவதாரம் ஆறார், பகவானே பிருத்துவா எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிற சரித்திரத்தை பூர்வ சரித்திரமாக இருக்கக்கூடிய வேணன்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகாக 18வது தசகத்தில் சொல்லிட்டு வர. முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். जातस्य ध्रुवकुल एव तुङ्गकीर्तेः अङ्गस्य व्यजनिसूतसवेणनामा यद्दोषव्यदितमते स राजवर्यः त्वत्पादे विहितमना वनं गदोऽभूत्. அதாவது எப்படி அப்படின்னா, துருவனோட சரித்திரம் 17வது தசகத்தில் எப்படி நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகாக பக்தியோடு அதை ரொம்ப அழகாக ஸ்மரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த துருவனுடைய வம்சத்திலேயே தான் ஸ்ரீ பகவான் பிருது சக்கரவர்த்தியாக அவதாரம் பண்ணுறார். அதனால் எப்படி அவதாரம் பண்ணுறார், யாருக்கிட்ட அவர் தன்னுடைய வாழ்க்கை அப்படி தன்னுடைய அவதாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய நாஸ்திகன் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுன்னு பின்னாடி சொல்கிறா அவள்லாம். ஏன்னா நாஸ்திகன் அப்படிங்கிறவன் பகவான் இல்லை பகவான் இல்லை பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு பேர் தான் நாஸ்திகன். அதாவது பகவத் சப்தத்தை அவன் திரும்ப திரும்ப உபயோகம் பண்ணிகிட்டே இருப்பான், அதுக்கே அவனுக்கு மோட்சகதி கிடச்சிடும். அதே மாதிரி எப்படி நம்மளுடைய ஹிரண்யாக்ஷனாக இருக்கட்டும், ஹிரண்யகசிப்புவாக இருக்கட்டும், இவாள்லாம் பகவான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவள் பகவானை விட தாங்கள் பெரியவான் தான் சொல்லிண்டாளே தவிர பகவான் ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்லலை. அவள்லாம் அப்படி சொல்லாததுனால பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தா. எப்படி சிசுபாலன் பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு பகவானையே நிந்தனை பண்ணிகிட்டே இருந்தான், அதனால அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்ச பதவி கிடச்சிது. இப்படி எல்லாரும் பகவானை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வேணன் அப்படிங்கிறவன் இந்த வம்சத்தில் தான் வரான். அவனுமே அவன் எப்படிப்பட்ட ஒரு அதீத நாஸ்திகனாக இருக்கான் அப்படின்னா, பகவான் அப்படிங்கிறவரே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கான். தானே பகவத் ஸ்வரூபம், தன்னை தான் எல்லாரும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கான். அதையே தான் இந்த இடத்துல அவனுடைய பிறப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, துருவனோட குலத்திலேயே தான் பிறக்கிறான். அதை சொல்கிறதையே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது பட்டத்திரிக்கு. ஜாதஸ்ய த்ருவகுலயேவ துங்ககீர்த்தேஹே, அதாவது எப்படிப்பட்ட துருவ வம்சம், எப்படிப்பட்ட ஒரு பாகவதன் அவனுடைய வம்சாவளியிலேயே இப்படிப்பட்ட ஒரு அசத்தாட்டம் ஒருத்தன் பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறச்சியே நம்பூதிரிக்கு ரொம்ப பட்டத்திரிக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவன் என்ன அப்படின்னா எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, ஒவ்வொருத்தரும் அவளுக்கு குலத்தில் எப்படிப்பட்ட பிறப்பு அப்படிங்கிறத சொல்கிற. யாரெல்லாம் பிறந்திருக்கா அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜ குலத்தில் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தன் நாஸ்திகனாக இருந்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஜனங்கள் அந்த பிரஜைகள் எல்லாருக்கும் அசாத்தியமான ஒரு கஷ்டம் வந்துடும் இல்லையா. பகவான் அதாவது யாரை நம்ம ராஜாவை பகவானாக கண்டிப்பாக ஸ்துதி பண்ணணும். ஏன்னா ஒரு நாட்டுக்கு ராஜா அப்படின்னா அவர் பகவத் ஸ்வரூபமாக தான் பார்க்கணும். ப்ரொவைடட் எப்போ அப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த ராஜா பிரஜைகள்கிட்ட நல்ல அன்பாகவும் பிரேமையாகவும் இருந்து தர்மத்தை கடைபிடிச்சு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழறவராக இருந்தாலே ஒழிய அதை நம்ம ஸ்மரிக்க முடியாது. எப்படி அந்த ராஜாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. அவனையே ராஜாவையே தெய்வம்னு எப்படி சொல்ல முடியும்?
அவன் தெய்வத்தன்மையோடு இருந்தால் தான் அதை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறா. இப்போ யாரெல்லாம் துருவனுக்கு அப்புறம் என்ன வம்சாவளி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பட்டத்திரியும் ஆகட்டும் ஸ்ரீமத் பாகவதமும் ஆகட்டும் ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டு வரா. துருவனுக்கு அப்புறமா துருவனோட பிள்ளையான வத்சரன் அப்படிங்கிறவன் ராஜாவாக வரான். வத்சரனுக்கு பிள்ளை யார் அப்படின்னா புஷ்பார்ணன் அப்படிங்கிறவன். அதுக்கப்புறமா அவனுக்கு வியுஷ்டன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பிள்ளையாக இருக்கிறது யார் அப்படின்னா சர்வதேஜஸ் அப்படிங்கிறவன் வரான். அவனும் ராஜ்யத்தை நல்ல விதமாக பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். சர்வ தேஜஸ்க்கு சாக்ஷுஷ மனு அப்படிங்கிற ஒரு புள்ள பிறந்து அவனும் ராஜ்யத்தை நன்னா பண்ணிட்டு வரான். அந்த மனுவுக்கு அப்புறமா யார் அப்படின்னா உல்முகன் அப்படிங்கிற அவனுடைய புள்ள ராஜ்யம் பண்ணுறான். அந்த உல்முகனுடைய புள்ள யார் அப்படின்னா அங்கன் அப்படின்னு பேர். அந்த அங்கராஜா என்ன அப்படின்னா உல்முகனுக்கு அப்புறம் அவன் தான் ரொம்ப நன்னா ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கான். அவன் தன்னோட காலத்தில் அஸ்வமேத யாகமே பண்ணினான் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அங்கன் தன்னோட நாளில் அஸ்வமேத யாகத்தையே பண்ணினான் அப்படிங்கிறத பாகவதத்தில் உள்ள ஸ்லோகம் எப்படி சொல்கிறதுனா அங்கோஸ்வமேதம் ராஜர்ஷி ராஜஹார மகாக்ரதும் நாஜக்மோர்தேவதா தஸ்மின் நாகுதா பிரம்மவாதிபிகி. இந்த யாகத்துக்கு அவன் எல்லாரையும் அழைச்சான். யாரெல்லாம் அழைச்சான் அப்படின்னா எல்லா ரித்விக்களையும் கூப்பிடுவா இல்லையா யாகத்துக்கு அவிர்வாகம் வாங்கிக்கிறதுக்கு. அப்போ யாரும் தேவர்கள்லாம் யாருமே வரல. வராததை பார்த்துட்டு இந்த அங்கனுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. என்னடா இது இவ்வளோ நம்ம அபரிதமான ஒரு யாகத்தை பண்ணிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட யாகத்துக்கு யாருமே வரலையே, நம்ம ஒரு தப்புமே பண்ணலையே, எதனால நமக்கு இப்படி யாகத்துக்கு யாருமே இந்த கொடுக்கக்கூடிய யாக இதில் போடக்கூடிய அவிர்வாகத்தை வாங்கிக்க ஒருத்தரும் வரலையே அப்படின்னு சொல்லி இந்த மகரிஷிகள்கிட்டெல்லாம் கேட்குறான். அப்போ மகர்ஷிகள்லாம் சொல்கிறா உனக்கு சந்ததி இல்லை, அதாவது உனக்கு அப்புறம் யாரும் உன்னோட சந்ததி உனக்கு குழந்தைகள் இல்லாதனால இதை எல்லாரும் வாங்கிக்க மறுக்கிறா அப்படிங்கிறத மகர்ஷிகள் சொல்கிறா. சொன்னதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு இஷ்டின்னா அதுவும் ஒரு விதமான யாகம். அந்த யாகத்தை பண்ணி வைக்கிறா. அப்படி பண்ணி வச்சதும் என்ன ஆறுது அப்படின்னா அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கிறது. அந்த புள்ளைக்கு பேர் தான் வேணன் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு என்ன அப்படின்னா சின்ன பிராயத்திலேருந்தே அவனுடைய தாய் அவனுடைய தாத்தா மூலமாக அவனுக்கு கொஞ்சம் அசுரத்தன்மை பொருந்திய என்னென்னா அந்த ஒரு குணம் அவன்கிட்ட ரொம்ப இருக்குது. அவன் தன்னுடைய தாத்தாவை கொண்டிருக்கான். அந்த வேணனுக்கு என்ன அப்படின்னா தர்மமே இல்லை, நிறைய துஸ்சங்கம் இருக்குது அவனுக்கு. கெட்ட சங்கத்திலெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கான். சின்ன வயசாக இருந்தாலும் குழந்தைகளை உபதிரவம் பண்ணுறது, குழந்தைங்களை அடிக்கிறது, குழந்தைகளை கொலை பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு காரியத்திலெல்லாம் அவன் ரொம்ப இருக்கான் அந்த வேணன். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா வேணன் அப்பா கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி கெட்ட சங்கம் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, அங்கனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுறது. இது என்ன அவஸ்தை, குழந்தையே இல்லைன்னு இருந்தால் கூட நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இவன் பிறந்திருக்கானேன்னு சொல்லி அங்கன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப இந்த வேணனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறார். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுப்பா, ரொம்ப பாவத்தை நீ சம்பாதிச்சுட்டு இருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப அழகாக உபதேசமெல்லாம் பண்ணுறார். அவ்வளவெல்லாம் உபதேசத்தெல்லாம் அவன் எதுவும் கேட்டதாகவே தெரியல. அவனுக்கு அதெல்லாம் மனசுக்குள்ளே போனதாகவே தெரியல. அவன் என்ன அப்படின்னா அதனால தான் சொல்கிறார் எத்தோஷ வெதிதமதிஹி அப்படிங்கிற, அதாவது தோஷ புத்தி அவனுக்கு சதா சர்வ காலமும் அந்த மாதிரியான தோஷ புத்தி இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல பட்டத்திரி ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு என்ன அப்படின்னா அதாவது ஜென்ரலாக யாரெல்லாம் உபாசனை ரொம்ப நிறையா பண்ணுவா அப்படின்னா புத்திரபாக்கியம் இல்லாதவா பகவானை ரொம்ப உபாசனா பண்ணுவா. உபாசனான்னா வேண்டிக்கிறது, பகவான்கிட்ட வேண்டிப்பா தனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல அங்கனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை, என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அவருக்கு அது பிடிக்காததுனால அவர் தன்னுடைய மனைவியான சுனீதாங்கிறது அந்த வேணனுடைய அம்மா பேர், அதாவது
இவருடைய அங்கனோட மனைவி பேர். அந்த ராத்திரி பாதி ராத்திரியில் என்ன பண்ணுறார், எல்லா பாக்கியங்கள், பெரிய ராஜா, அஸ்வமேத யாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு ராஜான்னா அவர் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம், எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணியிருக்கலாம், எப்படி ஒரு பிரமாதமான ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருப்பார் அவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவியான சுனீதா அவளையும் தன்னுடைய வேணன் அப்படிங்கிற இந்த குழந்தையும் விட்டுட்டு, சுனீதை அப்படிங்கிற அந்த அம்மாவோட பேர், அவளையும் விட்டுட்டு யாரோட கண்ணுலையுமே படாமல் நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனாந்தர பிரதேசத்துக்கு போய் தூக்கம் வரலையா அவருக்கு. அதாவது ரொம்ப அழகாக பாகவதம் சொல்கிறது, இந்த பிள்ளையை பற்றின எண்ணத்திலேயே அவருக்கு தூக்கம் அப்படிங்கிறதே போயிடுதான். ஸோ எந்த ஒரு தூக்கம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோமோ அந்த தூக்கம் இல்லாத ஒரு தவத்தை பண்ணி பகவானை அடையணும் அப்படின்னு மனசில் நினச்சிண்டு அவர் கிளம்பி நேராக எங்கே போய்டுறார் அப்படின்னா பகவானை பார்க்க, பகவானுக்கிட்ட சரணாகதி ஆயிடுறார் அப்படிங்கிறதுக்காக அவர் வெளியில் போகிறார். அதுதான் பட்டத்திரின்னு சொல்கிறார், துவத்பாதே விஹிதமனா வனம் கதோ பூத். அதாவது உன்னுடைய பாதார விந்தங்களில் தன்னுடைய மனசை அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்காக வனம் கதோ பூத் அப்படின்னா வனத்தை நோக்கி அவன் போகிறான் அப்படிங்கிறது சொல்கிறா. அதாவது எவ்வளோ இதுலேருந்து நம்ம பட்டத்திரியோட இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனையோ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற அளவுக்கும் அஸ்வமேத யாகம் பண்ணுற அளவுக்கும் நமக்கு அத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி துஸ்சங்கமான ஒரு குழந்தையோ அதனால நமக்கு கூடிய மனக்லேஷமோ இதெல்லாம் வந்ததுன்னா நம்மளால் நிம்மதி இருக்காது. அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா சாக்ஷாத் பகவானுடைய பாதார விந்தத்தில் தான் அந்த நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறத இதுதான் அங்கனோட பூர்வ இது சரித்திரம். அதனால் இது யார், துருவனுடைய அதே வம்சாவழியில் வந்திருக்கிற குழந்தை இந்த வேணன். இந்த வேணன் என்ன இப்படிப்பட்ட ஒரு துசங்கத்தோடு இருக்கிற இந்த இவனுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, இப்போ அப்பாவும் கிளம்பி போயிட்டாரு, அங்கன் கிளம்பி போனதுனால அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னா, வேணனுக்கே பட்டம் சூட்டலாமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இருக்கிறவாள்லாம், அரச வேலை இருக்கிறவாள்லாம் எல்லாருக்கும் பயம் வேற. இவன் அராஜகமாக ஒரு ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கான், தானே ராஜாங்கிறான், யாரையும் அண்ட விட மாட்டேங்கிறான், அவன் என்னெல்லாம் பண்ண போகிறான் அப்படிங்கிறத 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. எப்படி அப்படின்னா, இந்த அங்கன் எப்படி பகவானுக்கிட்ட போகிறார் அப்படின்னா, ஒரு ஏகாகிரமான சித்தம், அதாவது ஒரு தைலதாரியாக பகவானுடைய சரண கமலங்களையே தியானம் பண்ணிண்டு அப்படியே அவருக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணுலேருந்து ஆனந்த பாஷ்பம் அப்படியே வந்துட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வேணன் அப்படிங்கிற ஒரு பையன் மூலமாக ஒரு வைராகிய சித்தி தனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினச்சிண்டு ஹரிநாராயணனை மனசு பூரா வியாபனம் பண்ணிண்டு அந்த பகவானே ஹிருதயத்தில் வச்சுண்டு தபஸ் பண்ணுறதுக்கு அவர் அப்படி காட்டுக்கு போயிடுறார். அதனால் பெரிய பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கலாம், பெரிய பெரிய அரசர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய மகான்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். துக்கம் அப்படின்னு ஒன்று வந்துடுத்து அப்படின்னா பகவானைத்தான் நாடணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அங்கன் இப்போ காட்டுக்கு போயிடுறான். இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பட்டத்திரி, पापोपीक्षितितलपालनाय वेणः पौराद्यैः उपनिहितकठोरवीर्यः सर्वेभ्यो निजबलमेव सम्प्रशंसन् भूचक्रे तव यजनान्ययं न्यरौत्सीत्. அதாவது கடோர வீரியம் அப்படின்னா, வீரியம்னா பராக்கிரமம், கடோரம்னா அது ஒரு நல்ல ஒரு பராக்கிரமம் இல்லையா. ஒரு நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா தர்ம நியாயத்தோடு இருக்கிறது. இது கடோரம் அப்படின்னா எல்லாரையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு எண்ணம் அவனுக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஜனங்கள், பட்டணத்து ஜனங்கள், தன்னுடைய இதில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் அசாத்தியமாக துன்புறுத்துறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னா, இவனுடைய கெட்ட செயல்னால என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஸ்திரீகள், ஆச்சாரியாள்கள், மந்திரிகள், சிநேகிதர்கள் யாரையுமே பார்க்கல. எல்லாரும் அப்பா எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான்.
அப்படிப்பட்ட ஒரு கொடுமைன்றதுனால அந்த பூமி என்ன ஆறுது அப்படின்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய்டுறது. பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் ரொம்ப துக்கம் ஜாஸ்தியாகி எல்லாரும் வந்து பகவான்கிட்ட தானே போய் முறையிடுவா இல்லையா? இப்படிப்பட்ட பாப்பியாக இருக்கிறவன்ட்ட வந்து எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே இருக்கிற மகர்ஷிகள்லாம் எல்லா மகர்ஷிகளும் சேர்ந்து வந்து வேணனை பார்த்து அட்வைஸ் பண்ணுறா. இதுக்கு நடுப்புற என்ன ஆறுது, ஏன் வேணனை பார்த்து இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னா, வேணன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவன் தானாகவே வந்து ராஜ்யம் எப்படி கம்சன் வந்து தானாகவே ராஜ்ய பரிபாலனத்தில் ஏறி உட்காந்து கிரீட்டத்தை எடுத்து தானே தலையில் வச்சுட்டு தனக்கே தானே பட்டாபிஷேகம் பண்ணிண்டா மாதிரி இந்த இடத்துல வேணன் வந்து தானாகவே பட்டாபிஷேகம் தனக்கு பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்டு வேறு வழியே இல்லாமல் அவள்லாம் அந்த பட்டாபிஷேகத்தை அவனுக்கு பண்ணி வைக்கிறா. பண்ணி வச்ச உடனே அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அப்பேலேருந்து ஆரம்பிச்சுட்டான். என்ன அப்படின்னா, ஒரு விதமான யாகமோ யஜ்ஞமோ பூஜையோ அதுக்கு எதுவும் இங்கே நடக்கக்கூடாது, இந்த ராஜ்யத்தில் இது எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடையுத்தரவே போட்டுவிட்றான். தடையுத்தரவு போட்டான் அப்படின்னா அதை வந்து பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது. न यष्टव्यं न ताधव्यं न होतव्यं द्विजा क्वचित् इति न्यवारयत् धर्मं பேரி கோஷேன சர்வசக. எல்லாம் இந்த தண்டோரா போட்டு நல்ல செய்தி எல்லாம் தான் சொல்லுவாள் இல்லையா? ராஜ்யத்தில் வந்து இன்றைக்கி வரி விலக்கு கொடுத்துருக்கார், இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து 100 பொண்ணு பரிசாக கொடுக்க போகிறார் ராஜா அப்படின்னு நல்ல விஷயங்கள் எல்லாம் தண்டோரா போடுவாள். இவன் என்ன தண்டோரா போட்டான் அப்படின்னா, யாரும் யாகம் பண்ணக்கூடாது, யாரும் தானம் பண்ணக்கூடாது, யாரும் ஸ்ரார்த்தம் பண்ணக்கூடாது, பித்ருக்களுக்கு யாரும் ஸ்ரார்த்தம் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து யாரும் இந்த அக்னியில் வந்து ஹோமம் பண்ணி அக்னியில் ஆகுதி போட்டு அதை யாரும் செய்யக்கூடாது, இதெல்லாத்துக்கும் தடை அப்படின்னு போட்டான். இதை போட்டால் என்ன ஆடுது அப்படின்னா, இதை வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக பாகவதத்தில் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கிறத பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். தவ யஜானான்யம் ஞௌராத் சீத் அப்படிங்கிற இதெல்லாத்தையும் நிறுத்திவிட்டான். அவன் வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டான் அப்படிங்கிறார். அப்படி யஜ்ஞம்னு ஒன்று இருந்தால் தானே உலகத்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு தானே யஜ்ஞம், க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது தான் யஜ்ஞம். யாக யஜ்ஞாதிகளில் என்ன அத்தனை தர்மம் பண்ண, அத்தனை பூஜை பண்ண, கோவில்களில் அபிஷேகம் இதெல்லாம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய நாடு நன்னா சமிருத்தியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் விளைச்சல் நன்னா இருக்கும், எல்லா இடத்துலையும் அரிசி பருப்பு எல்லாம் கிடைக்கும், ஜனங்கள் நிம்மதியாக இருப்பா, மாடுகள்லாம் நன்னா பாலை சுரக்கும், இதெல்லாம் சமிருத்தியாக இருந்து கவலையே இல்லாமல் ஜனங்கள் இருந்தால் தான் ஒரு நல்ல ராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இங்கே இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து விடுறது. என்ன ஆடுறதுன்னா, அந்த ராஜ்யமே அப்படி க்ஷீணம் ஆகிடுறது. மகர்ஷிகள் தப்பம் பண்ண முடியல, பூஜை பண்ணுறவா பூஜை பண்ண முடியலன்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவாளுக்கு வந்து தெரியறது, இது வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய கேடு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமையில இவன் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டானே, இத்தனை சத்காரியங்களையும் நிறுத்திட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ வந்து இவாள்லாம் போய் இந்த வேணனுக்கு உபதேசமாவது பண்ணுவோம், இந்த வேணனுக்கு ஏதாவது நம்ம சொல்லி பார்க்கலாம், நல்ல வார்த்தை சொல்லலாம் இந்த வேணனுக்கு, அப்படியாவது இவன் வந்து கொஞ்சமான திருந்துறானா அப்படின்னு பார்க்கலாம்னு இவன் எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவள் எல்லாரும் கிளம்பி இவன்ட்ட வரா, வேணனை பார்க்கறதுக்கு வரா, வேணனை பார்த்து இதெல்லாம் சொல்ல போகிறா. அதுதான் வந்து 3வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுன்னு இருக்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்சனேதி त्वन्निन्दावचन परो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलपदशामनायि वेणः. அரே வேணா அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ யாரெல்லாம் வந்திருக்கான்னா, அத்தனை தபஸ்விகளும் கூட்டமாக வராளாம். எல்லாரும் வந்து என்ன சொல்ல வரா அப்படின்னா, ஹிதக்கதனாய அப்படிங்கிறார். ஹிதக்கதனாயன ஹிதோபதேசம் பண்ண போகிறா. ஹிதோபதேசம்னா நல்ல வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை வந்து சொல்கிறதுக்காக இவா எல்லாரும் வரா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய துன்பம் எதனால் வருது அப்படின்னா,
அப்படின்னா தர்மம் அப்படி தழைஞ்சு போய் தர்மம் வந்து க்ஷீணமாகி அப்படி இருக்கும்போது தான் உலகத்துக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நீ உண்டு பண்ணாதேப்பா, இதெல்லாம் நீ பண்ணாத, ஏன்னா வந்து இது ரொம்ப பாபமான காரியம், இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வேணனுக்கு வந்து உபதேசம் பண்ணுறா. வேணன் அதெல்லாம் கேட்கக்கூடிய ஸ்திதியிலையா இருக்கான். அவன் வந்து இதெல்லாம் எதையும் கேட்குற ஸ்திதியில் இல்லை வேணன். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் இதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணுறான். என்ன உபதேசம் பண்ணுறான் அப்படின்னா, கோ யஜ்ஞ புருஷோ நாமயத்ரவோ பக்திரிதி திருஷி பர்திருஸ்நேக விதூராணாம் யதாஜாரே குயோக்ஷிதா அப்படிங்கிறது பாகவதம். என்ன சொல்கிறது அப்படின்னா, இவன் வந்து அவளுக்கு சொல்கிறான், நீங்கள் வந்து யாரை தெய்வம்னு கொண்டாடுறேன், ஏது தெய்வம், எங்கே இருக்குது தெய்வம், அப்படிப்பட்ட ஒரு தெய்வமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் யாரை பூஜை பண்ணணும் அப்படின்னா, இங்கே இப்போ வேணன் நான் தானே ராஜாவாக இருக்கேன், என்ன நீங்கள் வந்து பூஜை பண்ண வேண்டாமா, என்ன ஆராதனை பண்ண வேண்டாமா, எனக்கு தானே நீங்கள் ஹோமம் எல்லாம் பண்ணணும், என்னை எதுக்கு துவேஷமாக பார்க்குறேன், என்ன துவேஷமாக பார்க்காதீங்க, நான் தான் சாக்ஷாத் பகவான், என்னை தவிர வேறு ஏது யஜ்ஞ புருஷன் இங்கே, அதனால் நீங்கள் யார்கிட்டேயோ போய் உங்கள் அன்பெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது அப்படி செலுத்துறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்திரீகள் வந்து ஒரு கெட்ட புத்தியோட ஆத்துக்காரை பார்க்குற மாதிரி நீங்கள் போய் அவனை வந்து வேற பரபுருஷனாக இருக்கக்கூடிய பகவான்கிட்ட போய் அன்பை வைக்கிறேன், அவசியமே இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அவனை பாகவதத்தில் ரொம்ப விஸ்தாரமாக அவன் சொல்கிறதையே பெரிய ஸ்லோகங்களாக இருக்குது அதில். அப்போ அவன் வந்து இப்படி நிந்தனை பண்ணுறான், எல்லாரையும் நிந்தனை பண்ணுறான். இப்படி நிந்தனை பண்ணினதுக்கு வந்து அவள் வந்து ஹிதோபதேசமாக முனிவர்கள்லாம் பார்த்து வேணனை இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்து இவன் இவ்வளவு வந்து மோசமாக இப்படிலாம் பேசுகிறான். அதனால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட்டத்திரி வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார், தொன்னிந்தா வச்சன பரக அப்படிங்கிற. அதாவது இதெல்லாம் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து இவன் வேணன் எவ்வளவு மோசமாக பேசுகிறான் அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ என்ன, அதை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, யார் ஒருத்தன் வந்து வேத சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் சாக்ஷாத் பகவான், யார் ஒருத்தனை வந்து நம்ம நாஸ்திகன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, எவன் ஒருத்தன் வேதத்தை நம்பலையோ, எவன் ஒருத்தன் வேதத்தை பரிமரிக்கலையோ, எவன் ஒருத்தன் வேதத்துக்கு நமஸ்காரம் பண்ணலையோ அவனை நாஸ்திகன் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நாஸ்திகனாக இந்த இடத்துல இருக்கான். ஆனால் இதையே வந்து ஏன் வந்து இவனை வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து நம்ம ஹிரண்யகசிப்புக்கோ ஹிரண்யாக்ஷனுக்கோ ஏன் சொல்லலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சொல்கிறா. என்ன அப்படின்னா, ஹிரண்யகசிப்பு மாதிரி இருக்கிறவா வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லலை. அவள் வந்து என்ன சொன்னா அப்படின்னா, தெய்வம் வந்து தன்னை காட்டிலும் கொஞ்சம் தாழ்வுன்னு தான் சொல்லிண்டா, நாங்கள் வந்து சுப்பீரியராக இருக்கோம் அப்படிங்கிறத தான் அவள் சொன்னான். ஏன்னா அவ்வளோ தபஸ் பண்ணினா அவள் பண்ணாத தபஸா, ராவணன் பண்ணாத தபஸா, ஹிரண்யகசிப்பு பண்ணி வாங்கிக்காத வரமா, ஹிரண்யாக்ஷன் பண்ணாத தபஸா, அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி தபஸ் பண்ணி தன்னோட பலத்தை சேர்த்து வச்சுண்டா. ஆனால் இந்த வேணன் வந்து மகா கேவலமாக இப்படி பேசுறதுனால வந்து அவனை கண்டாலே யாருக்கும் பிடிக்காம இப்போ இவ்வளோ இதை வந்து இந்த மாதிரி மகர்ஷிகள் சொல்கிறதுக்கெல்லாம் அவன் வந்து தலையை அசைக்கலை. அவன் எதிராக வந்து இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். இப்படி பேச ஆரம்பித்ததும் இப்போ என்ன அப்படின்னா வந்து, ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ராஜசூய யாகம் நடக்கிறச்ச தர்மபுத்திரர் வந்து பார்க்குறார், சிசுபாலனுக்கு வந்து சாயுஜ்ய பதவி கிடைக்கிறது. பகவான் வந்து சிசுபாலனுக்கு சாயுஜ்யத்தையே கொடுத்துடுறான். அப்படின்னா என்ன, வைகுண்ட பிராப்தியவே கொடுக்குறான். அதை பார்த்து ஆச்சரியப்படுறார். பார்த்துட்டு நாரதர்கிட்ட கேட்குறார், சிசுபாலன் வந்து இப்படி ஒரு பகவானை நிந்தனை பண்ணினானே, அவ்வளோ தீய சொற்கள் சொன்னானே, அவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்கு வந்து நாரத மகரிஷி எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னா, பகவன் நிந்தையா வேணோ த்விஜை தமசி பாதித்தக. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவானை வந்து அடையறதுக்கு 5 காரணங்கள் இருக்கான். ஒன்று மாத்திரம் இல்லையா, பக்தி மாத்திரம் இருந்தால் பகவானை அடைஞ்சுடலாம் அப்படின்னு கிடையாது. பகவானை அடையறதுக்கு 5 விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னெல்லாம் அப்படின்னா, காமம், துவேஷம், பயம், ஸ்நேகம், பக்தி. இந்த 5 வந்து பகவானை அடையறதுக்கான ஒரு மார்க்கம் அப்படிங்கிறார். இதில் யாரெல்லாம் எதை பண்ணினா அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து பாகவதம் சொல்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் அதையும் எடுத்துக்காட்டாக வந்து இங்கே சொல்கிறேன்.
कामाद्वेषात् भयात् स्नेहात् यथा भक्त्येश्वर मनः आवेश्य तदगं हित्वा भगवस्तद्गतिं गताः गोप्यः कामात् भयात् कंसो द्वेषात् चैत्यादयो नृपाः सम्बन्धात् वृष्णस्नेहात् यूयं भक्त्या वयं प्रभो कथमोऽपि न भेण स्यात् पञ्चानां पुरुषं प्रति तस्मात् केनाप्युपायेन मनः कृष्णे निवेशयेत् யார் யாரெல்லாம் எப்படி பண்ணி பகவானை அடைஞ்சா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்தை சொல்கிறார். இந்த இடத்துல காமம் அப்படின்னா அதுக்கு நம்ம லௌகீகமான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கப்படாது. அந்த காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா பிரேமைன்னு அர்த்தம். பிரேமை, எந்த பிரேமை, அதாவது நிஷ்கலங்கமே இல்லாத கோபிகைகள் எப்படி பகவானுடைய சரணார விந்தத்தை அடைஞ்சா அப்படின்னா அவள் பகவத் பக்தி பண்ணி அடைஞ்சா. அவள் என்ன அப்படின்னா பிரேம பக்தியில் அவள் பகவானை அடையறா, பிரேம பக்தியில். அதனால அவளுக்கு காமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறா. யார் அப்படின்னா இவாளுக்கு, அது என்ன, கோபிகைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரேம பக்தியில் பகவானுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இது கம்சனுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, கம்சனுக்கு எப்படி பக்தி பண்ணுறான் அப்படின்னா, கம்சன் பகவானை பயத்தினாலேயே, கம்சனுக்கு எதனால் கிடைக்கிறதுனா பயத்தினால கிடைக்கிறது. சிசுபாலனுக்கு எதனால் கிடைக்கிறதுனா துவேஷத்தினால கிடைக்கிறது. சிசுபாலனுக்கு துவேஷம், அவரை கண்டாலே பிடிக்காது, சுவாமியை கண்டாலே பிடிக்காது. அந்த துவேஷத்தினால சிசுபாலனுக்கு கிடைக்கிறது. ஸ்நேகத்தினால யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா பாண்டவர்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பக்தி அப்படிங்கிறதுனால யாருக்கு கிடைக்கிறதுனா சாக்ஷாத் நாரத மகரிஷிக்கு பக்தினால அப்படிப்பட்ட ஒரு இது கிடைக்கிறது. அப்படிங்கிறத பக்தி பக்தி பண்ணுறவா அத்தனை பேரும், எல்லா சாது சந்துக்களும் தானே அப்படி பக்தி பண்ணி பகவானை ரொம்ப சாட்சாத்காரத்தை அவளுக்கு கிடைக்கிறது. இதை தான் ரொம்ப அழகாக சொல்லின்னு இருக்கா. இதில் எந்த ஒரு கொள்கையும் இப்போ இவனுக்கு இல்லை. யாருக்கு? நம்மளோட வேணனுக்கு. இதில் எதையுமே அவன் பண்ணலையே. பகவானை நிந்தனை பண்ணியாவது பகவானை போய் அடைஞ்சிருக்கலாம். பகவானுக்கு மேலே சுப்பீரியராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் நாமாவை நான் சொல்லியாவது அடைஞ்சிருக்கலாம். இது எதுவுமே அவன் பண்ணலை. அதனால் அவனுக்கு என்ன வார்த்தையை போட்டிருக்கார் அப்படின்னா, அவனுக்கு துவன்னிந்தா வச்சன பரக அப்படிங்கிற, அதாவது வேணன் ஒரு நிந்திக்கக்கூடிய சொற்களில் ஈடுபட்டவன் அப்படின்னாலாவது அவனை சிசுபாலனோட கேட்டகரியில் சேர்க்கலாம். அப்படியும் அவன் பண்ணலை. துவேஷத்தினால அப்படின்னாவது அவனை சேர்த்துருக்கலாம். அதனால் இவனுக்கு எப்படி சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவ எல்லாரும் என்ன பண்ணுறா, இதெல்லாம் ரொம்ப இந்த ரிஷி மகர்ஷிகள்லாம் போய் அவனுக்கு உபதேசம் பண்ண, அவன் அசத்தாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல, எல்லாம் எனக்கே பண்ணணும், ஒரு ஹோமம் யாகம் யஜ்யம் எதுவும் பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் நிறுத்தணும்னு சொன்ன உடனே மகர்ஷிகளுக்கெல்லாம் தங்களுடைய தபஸ்னால அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, அப்படியே ஒரு பெரிய ஹூங்காரம், ஹூங்காரம்னா ஒரு சப்தம், அப்படி ஒரு பெரிய சப்தத்தை கொட்டுறா வருது அவளுடைய, அதாவது அவளுடைய நாபியிலேருந்து அப்படிப்பட்ட ஹூங்கார சப்தம் வருதான். அந்த சப்தம் என்ன பண்ணுறது அப்படின்னா வேணனை அப்படியே நிகிரகம் பண்ணிடுறது. நிகிரகம்னா அழிச்சுடுறது. வேணனை அப்படியே அழிச்சுடுறது. அழிச்சதுக்கு அப்புறமா வேணனுடைய காலம் முடியறது. அதாவது அப்படி அவனை அழிச்சுட்டாளாம். எப்படி அழிக்கிறா அப்படின்னா, அதாவது அவனுடைய எப்படி போய் அவன் விழறான் அப்படின்னா, ஷாபாக்னௌ ஷலபத சாமனாயி வேணக அப்படிங்கிற. ஷாபாக்னௌ ஷலபதன்னா ஒரு பெரிய அக்னி குண்டம், ஷாபம்ங்கிற ஒரு பெரிய அக்னியில் எப்படி ஒரு விட்டில் பூச்சி போய் விழுந்தா மொத்தமும் எரிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி இந்த வேணனோட முடிவு ஏற்பட்டு விட்டது. அப்படிங்கிறது மகான்களுடைய அனுகிரகம், அவளுடைய தபஸ் எவ்வளோ ஒரு வலிமையானது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுறது. இனிமே இவன் இந்த வேணன் மூலமாக தான் நமக்கு இப்போ பகவான் ஆவிர்பவிக்க போகிறார். அது எப்படிப்பட்ட பகவான் சாக்ஷாத் பிருத்துவா எப்படி அவதாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத 4வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பட்டத்திரி விவரிக்கிறார். तन्नाशाद्गलजनभीरुकै मुनीन्द्रैः
तन्मात्रा चिरपरिरक्षिते तदङ्गे त्यक्तागे परिमतिता तदोरुदण्डात् धोर्दण्डे परिमतिते त्वमाविरासीः. அதாவது என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ இவன் வந்து இறந்து போயிடுறான். அதாவது அவனை நிகிரகம் பண்ணியாச்சு, யாரை? வேணனை. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த பகவானுடைய நிந்தனையினாலேயே அவனுக்கு வந்து பெரிய பெரிய மகரிஷிகளாக வந்து இவன்கிட்ட பேச போனவா வந்து தன்னோட ஹூங்காரத்தினால அப்படியே அழிச்சுடுறா. இப்படி வேணன் வந்து சாபத்தில் உயிர் போயிடுறது இல்லையா, அவனுடைய தாயாரான சுனீதைக்கு வந்து அது தாங்கலையாம். அவள் என்ன பண்ணுறா, இந்த சுனீதை அந்த வேணனோட சடலம், அதாவது மரித்த சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தை எடுத்து தன்னோட மந்திர பலத்தினால கொஞ்சம் காப்பாற்றி வச்சுட்டுருக்கா. அந்த சரீரம் அழுகி போயிடாமல் அந்த சரீரத்துலேருந்து துர்நாற்றம் வராத அளவுக்கு அதை மந்திர பலத்தினால அதை வந்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்கா. யாரு? தாயார். ஏன்னா இப்போ தன்னுடைய கணவனும் போயாச்சு, அங்கன் போயாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சுனீத்தையும் குழந்தையுமா தான் இருக்கா. இவனுடைய அராஜகமெல்லாம் தெரியறது. இருந்தாலும் அந்த தாயார், ஏன்னா இவன் வந்து தாய் வழி தகப்பனார்கிட்டேருந்து தானே இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட புத்தி துர்சங்கம் எல்லாம்னு முன்னாடி பார்த்தோம். அதனால அப்படி ஒரு சுனீத்தையும் வந்து அந்த சுனீதை அப்படிங்கிற அந்த தாயாரோட பேர் இது. அவளும் வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ஆத்மா இல்லை. இருந்தாலும் அவளுக்கு வந்து தன்னுடைய குழந்தை மேலே அப்படி ஒரு அதீத பிரியம். அந்த வேணனோட சரீரத்தை தன்னோட மந்திரபலத்தினால பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. இப்போ என்ன ஆச்சு, அந்த ராஜ்ய பரிபாலனத்தில் யாருமே ராஜ்யம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ராஜா இல்லாட்டி அந்த பிரஜைகள் எப்படி இருப்பா, ஒரு ராஜா இல்லாட்டி அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப துக்கம். அந்த ராஜ்யத்தில் வந்து எப்போவுமே துக்கம், ஒரு பயம் போயிடுது, எல்லாருக்கும் பயம் போயிடுது. ராஜான்னு யாரும் இல்லையே, அங்கே பனிஷ்மெண்ட் இருக்காது, யாரும் வந்து கேள்வி கேட்க ஆள் இல்லை, யார் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்து. எங்கே பார்த்தாலும் கொள்ளையர்கள் ஜாஸ்தியாகிட்டா, ஏகப்பட்ட திருட்டு, பெண்களை பலாத்காரம் பண்ணுறது, பெண்களை தூக்கிண்டு போகிறது, எல்லாரையும் அடிக்கிறது, கொள்ளையர்கள்லாம் வர்றது, எல்லாத்தையும் திருடிண்டு போகிறது, இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு அந்த அரண்மனையே அப்படி ஆயிடுது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, எல்லாரும் இந்த வேணனோட அரண்மனைக்கு வரா. முனிவர்கள் பிரஜைகள் எல்லாரும் வந்து அந்த தாயார்கிட்ட சுனீதி கிட்ட கேட்குறா. சுனீதைகிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, உனக்கோ இந்த மந்திர பலத்தில் நீ வந்து இந்த வேணனோட மரணம், அதாவது இந்த சரீரத்தை வந்து நீ வச்சுருக்க, அதை வேணா அது திரும்ப உயிர்ப்பிச்சுடு, போய் தொலையாது, இவனாவது ராஜ்யம் பண்ணிட்டு போட்டோம், இவனுக்கு நல்ல புத்தி இல்லை, எங்களோட ஹூங்காரத்தில் இவன் செத்து போயிட்டான், மறிச்சு போயிட்டான், இருந்தாலுமே இவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாம், போய் தொலையாது, இவன் வந்து நல்லபடியாக ஏதாவது பண்ணுறானா பார்க்கலாம் அப்படின்னு அவள்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து கேட்குறா. அப்போ வந்து அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்போ அவளுக்கு இன்னொரு மனசு என்ன தோன்றது அப்படின்னா, மகாபாபி இந்த வேணன் இல்லையா, இந்த மகாபாபியான வேணனை திரும்பவும் உயிர்ப்பிக்க பண்ணிட்டோம், என்னமோ வேலியில் போன ஓனான இடுப்பில் கட்டின கதையாட்டம் ஆயிடும். இப்போ இவாளோட நிலைமை என்னென்னா, இப்போ திரும்ப இவனுக்கு உயிர் வந்து விடுத்தோம் அப்படின்னா அவன் சும்மா விடுவானா, இவாளெல்லாம் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட மாட்டானா, அது வேற இவாளுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இவ வந்து இந்த அரணிக்கட்டைன்னு ஒரு கட்டை இருக்கும், யாகத்துக்கெல்லாம் அக்னி பண்ணுறதுக்காக அந்த அரணிக்கட்டை என்ன பண்ணுவா, ஒரு கட்டையோட இன்னொரு கட்டையை வச்சு இப்படி அரைப்பா, தேய்ப்பா, அந்த சூட்டில் அந்த பொறி வரும், அக்னி பொறி வரும். அப்படி தான் அரணிக்கட்டை மூலமாக தான் வந்து அக்னியை உற்பத்தி பண்ணுவாள். அந்த அக்னியை உற்பத்தி பண்ணினதுக்கு அப்புறமா தான் வந்து தெரியும், அந்த அக்னியை உற்பத்தி பண்ணி பார்க்குறா. இவா வந்து அக்னி உற்பத்தி பண்ணுற மாதிரி அந்த அரணிக்கட்டை மாதிரி இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ வந்து இவனுடைய தொடை, அதாவது தொடைன்னா தோர்கண்டம் அப்படிங்கிற அதை தான் சொல்கிறார் பட்டத்திரி. தோர்தண்டே அப்படின்னா அவனோடது வந்து வேணனோட சரீரத்தில் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனுடைய துடை ஊருதண்டாத் அப்படின்னா தண்டம் போன்ற துடையில் வந்து தொடைய கடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உருவம் வருது. அந்த உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு பாகவதம் ரொம்ப அழகாக அதுக்கு வந்து வர்ணனை பண்ணுறது. ஒரு உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா, காக்கையை போல் ஒரு கருப்பாக இருக்கா அந்த உருவம். அதுக்கு வந்து எல்லாம் குட்டி 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 அவயங்கள்,
குட்டியாக இருக்குது அந்த உருவம். ஒரு பொம்மையை வச்சா நிறுத்தினா எப்படி இருக்கும், அது அப்படியே கனங்கரேல்னு இருக்குது. அதுக்கு வந்து அதனுடைய அவயங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, எல்லாம் கட்டு அதாவது மொத்த கையே வந்து நம்மளுடைய ஒரு உள்ளங்கை அளவுக்கு தான் மொத்த உருவமே. அதுக்கு வந்து ஒரு குட்டி கை, குட்டி கால், பெரிய முகவாக்கட்டை, குட்டையான கால்கள், அதுக்கு வந்து அமுங்கின மாதிரியான ஒரு முன்னாடி மூக்கு, சக்கச்சவேல்னு கண்கள், செம்பட்டையாக இருக்கக்கூடிய செம்படி படர்ந்த அந்த தலைமயிர் அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரூபமாக ஒரு ஒரு ரூபம் வந்து வருது. எதுலேருந்து வருது அப்படின்னா வேணனுடைய தொடைய கடையிறதுலேருந்து அந்த உருவம் வெளியில் வருது. அது வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அது வந்து இந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது அந்த உருவம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படின்னு அவள்லாம் என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவள்லாம் அது கேட்குறது. அந்த உருவம் கேட்ட உடனே முனிவர்கள்லாம் சொல்கிறா, நிஷீத அப்படிங்கிறா, நீ வந்து பேசாத உட்கார் அப்படிங்கிறார். அவள்லாம் வந்து அந்த 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 உருவத்தை பார்த்து அதுக்கு தான் சொல்கிறது. அவள் யார் அப்படின்னா அந்த நிஷீத அப்படின்னு சொன்ன அந்த உருவத்துக்கிட்டேந்து உண்டான பிரஜைகளுக்கு பேர் தான் நிஷாதர்கள் அப்படின்னு பேர். அவளுக்கு பேர் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாகவதத்தில் விஸ்தீர்ணமாக சொல்லியிருக்கா. நிஷாதர்கள்னு பேர். அவனோட வம்சத்தில் வந்தவா தான் வந்து இந்த மலைவாழ் பிரதேசத்துலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த லிலிபுட்ஸ் அப்படின்பா இல்லையா, அவளை மாதிரி இருக்கிறவா இவா. சின்ன உருவமாக இருக்கக்கூடியவா. அந்த மலை பிரதேசம் காடு பிரதேசங்கள்லாம் வாழக்கூடிய அந்த அதில் வாசம் பண்ணக்கூடிய ஜனங்கள் தான் இந்த நிஷேத அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய உருவத்தினுடைய இதுலேருந்து வந்த பிரஜைகளை வாழலாம். இப்போ இந்த விகாரமான உடல்லேருந்து வேணனோட இது எல்லாம் இப்படி வெளியில் வந்துடுத்து இல்லையா. இப்போ வேணனோட தொடையிலேருந்து இப்போ வந்தது என்ன அப்படின்னா அவன் இது நாள் வரைக்கும் பண்ணின பாபம் இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு இப்படி வெளியில் வருது. இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு வெளியில் வருது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பாகவதத்தில் வந்து சொல்கிறது. டெக்டா கே அப்படிங்கிற அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு பதத்துலேயும் வந்து பட்டத்திரி அதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்படி வேணனோட சரீரத்துலேருந்து எல்லா பாப்பமும் போயிடுது. இப்போ வேணனோட உடம்புல எதை கடைஞ்சா, தொடைய கடைஞ்சு அவனுடைய பாப்பத்தை எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அவனுடைய கைகளை கடைய போகிறான். அவனுடைய கரங்கள், அந்த கரங்களை கடைஞ்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னா சாக்ஷாத் பிருத்து அப்படிங்கிற பகவான், அதாவது சாக்ஷாத் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிருத்து வந்து அவதரிக்கிறார் அப்படிங்கிற. பிருத்து எப்படி அவதரிக்கிறார் அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமியோடையே அவதரிக்கிறாராம். ஏன் அப்படி மகாலட்சுமியோடு அவதரிக்கிறார் அப்படின்னா எப்போவுமே பகவான் வந்து அவதாரம் பண்ணுற பகவான் வந்து தன்னுடைய சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி விட்டுட்டு அவர் அவதாரம் பண்ணுறதே கிடையாது. அதனால் பிருத்து எப்படி வரார் அப்படின்னா தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய இவளோட சேர்த்து மகாலட்சுமியும் சேர்த்து அழைச்சிட்டு வரார். அப்போ அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா அர்ச்சிஸ்னு பேர். பிருத்துவோட பாரியாவா, அதாவது யுகலமாக வரா. யுகலம்னா ரெண்டு பேருன்னு அர்த்தம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், யுகலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டுன்னு அர்த்தம். இப்போ யார் அப்படின்னா சாக்ஷாத் பகவானும் பகவதியுமா ரெண்டு பேருமாவே அவதாரம் பண்ணுறா, பிருத்துவும் மகாலட்சுமியும். பிருத்து வந்து சாக்ஷாத் பகவான், மகாலட்சுமி யார் அப்படின்னா அர்ச்சிஸ் அப்படிங்கிற ஸ்திரீயா இவ ரெண்டு பேருமா அவதாரம் பண்ணுறா. அதை தான் வந்து துவமாவிராசிஹி அப்படிங்கிற பட்டத்திரி. துவமாவிராசிகின்னா ரெண்டு பேரை அவதாரம் பண்ணினேலாமே அப்படின்னு சாக்ஷாத் குருவாயூரப்பன்ட்ட கேட்க, குருவாயூரப்பனும் ஆம் அந்த விஷ்ணுவா வந்திருக்கிறது நான் தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறார். அதுக்கு வந்து அர்த்தம், அதுக்கு வந்து அங்கீகாரம் பண்ணுறார். அதனால இவர் வந்து இதுதான் பாகவதத்தில் இப்படி பிருத்துவனுடைய வரலாறு, அதாவது பிருத்து எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். அப்புறம் இவாளுக்கு வந்து என்ன ஆறுது அப்படின்னா இந்த தம்பதிகள் வந்து பிரம்ம வித்து இல்லையா, இவ வந்து பகவானே சாக்ஷாத் பகவானே வந்திருக்கார் இல்லையா. பகவானே வந்திருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா பகவானுடைய கலை. பகவானுடைய கலைன்னா பகவானுடைய ஒரு அம்சம்தான் அவதாரம். இந்த இடத்துல ரொம்ப அழகாக வந்து சொல்கிறா என்ன அப்படின்னா இந்த அவதாரம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இது வந்து எண்ணிக்கையே இல்லாதது.
எதனால் ஒரு அவதாரம் அப்படிங்கிறது அப்படின்னா, இது எங்கேருந்து வருது இந்த அவதாரம் அப்படின்னா, மூல ஜோதியாக இருக்கக்கூடிய பகவத் சாட்சா்காரமாக வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய சாட்சாத் பரவாசுதேவன்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஜோதி. அந்த ஜோதியிலேருந்து ஒரு சிறிய பொறி எப்படி வருதோ அந்த பொறி தான் இங்கே வந்து அவதாரம் அப்படிங்கிற ரீதியில் வந்துட்டே இருக்குது. ரொம்ப அழகாக சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எப்போ தர்மத்துக்கு ஒரு கேடு வருதோ, தர்மத்துக்கு எப்போ ஒரு ஹானி வருதோ, அந்த சமயமெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த அவதாரம்னா மீண்டும் மீண்டும்னு அர்த்தம் இல்லை. எப்போ மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறத அர்த்தம் எடுத்துக்கணும். எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு ஹானி வருதோ, ஹானின்னா கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் பகவான் தன்னுடைய அம்சத்திலேருந்து, பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய அம்சத்திலேருந்து ஒரு உபதேசத்துக்காகவோ இல்லை இந்த பூமியை சரிப்படுத்துறதுக்காகவோ வருவார். அப்படி வந்தவர் தான் சாக்ஷாத் பிருத்து அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தின்னே பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் சாக்ஷாத் பகவான். அர்ச்சிஸோட தன்னுடைய மனைவியான மகாலட்சுமியோட வரார். பின்னாடி அவளுக்கு தான் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் வரப்போகிறது. அதெல்லாம் பின்னாடி உள்ள சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிருத்து இப்படி அவதாரம் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக அவர் ஆட்சி பண்ணினதுனால தான் நம்மளுடைய பூமியை பிருத்திவி அப்படின்னு சொல்கிறோம். பிருத்து சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணினதுனால தான் இந்த பூமிக்கு பிருத்திவி அப்படிங்கிற பெயரே வந்தது அப்படிங்கிறதையும். இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பிருத்து வந்துட்டார், பிருத்து அவதாரம் பண்ணியாச்சு. இப்போ என்ன அமக்களமாக இருக்குது. ஏன்னா வேணனோட ராஜ்யத்தில் யார் இல்லை, வேணன் இல்லை. இப்போ வேணனோட கையை கடைஞ்சு இப்படி பகவான் ஆவிர்பவிச்சிருக்கார் பிருத்து சக்கரவர்த்தியாக. இப்போ பூமியை பார்க்குறார். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு இந்த பூமியில் அப்படிங்கிறது தெரியறது. என்ன பண்ணுறார் அப்படின்னா, 5வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பட்டத்ரி. விக்யாத பிருதுரிதி தாபசோபதிஷ்டைஹ சூதாத்யைஹ பரிணுதபா விபூரி வீரியக வேணார்த்யா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜதனுஷா சமாமகார்ஷீகி. அதாவது என்ன அப்படின்னா, ஆக்ராந்தம். இப்போ பூமியை பார்த்து இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. யாருக்கு? பிருத்துக்கு. பிருத்து பகவானுக்கு பூமியை பார்த்து ரொம்ப வருத்தமாயிடுறது. ஏன்னா சாக்ஷாத் இந்த பூமாதேவியும் பகவானுடைய பாரியா தானே இல்லையா? இப்போ பார்க்குறார் பூமிகிட்ட அவருக்கு ஒரு கோபம் வருது. என்ன மாதிரியான கோபம் வருது அப்படின்னா, நீ எப்படி இந்த பூமி இப்படி ஆகலாம், இப்படி செல்வ செழிப்பாக இருக்க வேண்டிய இந்த பூமி ஏன் இப்படி எல்லாத்தையும் தனக்கிட்ட மறைச்சு வச்சுருக்கா, இந்த சுபிக்ஷத்தை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு வருது. மேற்கொண்டு இவர் யார் அப்படின்னா, விஷ்ணுவோட அம்சங்கிறது நமக்கு நன்னா தெரியறது இல்லையா? அதனால் முதல்ல இந்த லோகத்தில் ராஜா அப்படிங்கிற ஒரு பதவிக்கு யார் வந்தா அப்படின்னா, சாக்ஷாத் பகவானை தான் ராஜாவாக வந்திருக்கார். இங்கே பிருத்துராஜாவா அவர் தான் ஆவிர்பவிச்சிருக்கார். அதனால் அவருக்கு ஆதிராஜன் அப்படிங்கிற பெயர் உண்டு. அதே தான் பாகவதத்திலையும் அழகாக சொல்கிறார். எப்படின்னா, இந்த ராஜா தான் இந்த எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்க போகிறான். அதனால் இவன் தான் இந்த கீர்த்தின்னா புகழ், இந்த பகவத் புகழை யார் பரப்ப போகிறார்? சாக்ஷாத் பகவானை தான் பண்ண போகிறார். பிருத்துவாக இருக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தி தான் இதை பண்ண போகிறார். அதனால் பிருத்து எப்படின்னா பெரிய பிரசித்தியான ஒரு மகா சக்கரவர்த்தியாக இருக்கிறவராகவும், கீர்த்தின்னா புகழ் வாய்ந்தவராகவும் ஆக போகிறார் அப்படிங்கிறது தான் பாகவதம் முன்னாடியே சொல்கிறது. என்னன்னா, ஏஷ சாக்ஷாத்தரேரம்சோ ஜாதோ லோகரீரக்ஷ்யா இயம் ச தத்பரா ஈஷீரனு ஜக்யோனபாயினி அப்படிங்கிறது சாக்ஷாத் ஹரிநாராயணனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பிருத்து பகவான் என்ன அப்படின்னா, இந்த லோகத்தை காக்கிறதுக்காக பிறந்திருக்கார். அதனால் என்ன அப்படின்னா, அந்த பகவானையே தெய்வமாகவும் எப்பவுமே அகலேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வக்ஷஸ்தலத்திலேருந்து கொஞ்சம் கூட நகர்ந்து போகாத பக்தி தேவியாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி தேவியானவள், வேத வித்துக்களாக இருக்கக்கூடிய அந்த பகவானை சாட்சாத்காரம் பண்ணி அவளும் அவரோடையே சேர்ந்து வரா, ஆவிர்பவிக்கிறா. இதெல்லாம் பார்த்து
பார்த்துட்டு எல்லாரும் இந்த பகவானை பார்த்து கொண்டாடுறா. கந்தர்வர்கள்லாம் கானம் பண்ணுறா, சித்தர்கள்லாம் புஷ்பத்தை வர்ஷிக்கிறா, தேவஸ்திரீகள்லாம் நர்த்தனம் பண்ணுறா, சங்கம் தூரியம் துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறா. எல்லாரும் எல்லா தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அப்படியே பார்க்குறா. அங்கே வந்து பார்க்கறச்ச வந்து என்ன ஆறுது அப்படின்னா, பிரம்மா வந்து பார்க்குறாராம். பிரம்மா வந்து பார்க்கும்பொழுது இந்த வேணனோட புத்திரனாக வந்திருக்கக்கூடியவர் சாக்ஷாத் பரவாசுதேவனான ஸ்ரீமன் நாராயணனா அப்படின்னு பார்க்கறச்ச என்ன ஆறுதுன்னா, அவருடைய வலது கையில் யார், இந்த பிருது சக்கரவர்த்தியோட வலது கையில் வந்து பகவானுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சக்கர ரேகையெல்லாம் தெரியறதான், காலில் வந்து பத்மரேகையெல்லாம் தெரியறதான். அப்போ வந்து புரிஞ்சுடுத்து யாருக்கு, பிரம்மாக்கு, இது ஹரியோட அம்சாவதாரம், ஹரியோட அம்சமே இங்கே இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பிருத்துவை வந்து யார் அங்கீகாரம் பண்ணுறா அப்படின்னா, நம்மளுடைய பிரம்மாவே அங்கீகாரம் பண்ணுறார். இப்போ அர்ச்சிஸ்க்கு என்ன பண்ணுறா, அர்ச்சிஸோடு சேர்த்து பிருத்துவுக்கு வந்து வேத வித்துக்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள் ரிஷிகள் எல்லாரும் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. அப்போ பிரம்மா வாழலாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, பெரிய கவச்சம், அதாவது எல்லாரும் வந்து ஒரு பெரிய கவச்சத்தை கொண்டு இவருக்கு வந்து ஒரு பரிசாக கொடுக்குறா. பட்டாபிஷேகத்தன்னைக்கு ஸ்துதி பாடகர்கள்லாம் வந்து பிருத்துவை வந்து ரொம்ப அழகாக ஸ்துதி பண்ணுறா. அதே மாதிரி சாக்ஷாத் ஹரியோட அம்சம்தான் அப்படிங்கிறத வந்து ஸ்துதி பண்ணுறா. இப்போ வந்து பிருத்துவை வந்து எல்லா பிரஜைகளுக்கும் ரொம்ப பிடிச்சி போய்டுறது, ரொம்ப தலைமையில வச்சு கொண்டாடுறா எல்லாரும். அதே மாதிரி பிருத்து வந்து சில முறைகள்லாம் வச்சிருக்கார். எப்படின்னா, நீதி முறை என்ன பண்ணணும், ஒரு ராஜ்யம் அப்படின்னா அது எப்படி பரிபாலனம் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ராஜ்யர்கள்லாம் எப்படி இருக்கணும், முக்கியமாக ராஜ்யம் பண்ணக்கூடிய ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் வந்து திருடமான மனசு உள்ளவனாக இருக்கணுமா, உறுதியான விரதம் எடுத்துட்டவனாக இருக்கணும், சத்தியசந்தனாக இருக்கணும், சதா சர்வ காலமும் உண்மையை தவிர வேறு எதையுமே பேசக்கூடாது, அப்படி ஒரு சத்தியசந்தனாக இருக்கணும். வேதம் படிக்கிறவா, வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறவா அத்தனை பேர்கிட்டையும் அதீத அன்பு இருக்கணும். பெரிய பெரிய மகான்களெல்லாம் என்றைக்கும் சேவிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கணும். பரம ஏழையாக இருந்தாலும் அவள்கிட்ட என்னத்தை கருணையாக காட்ட முடியும் அப்படின்னா பிரேமை, அந்த அன்பை வந்து கருணையாக கொடுக்கணும் அவளுக்கு. மற்றவாளுடைய மனைவி அதாவது இப்போ மாற்றான் மனைவி அப்படின்னு இருக்கிறவா அத்தனை பேரையும் வந்து ஒரு தாயோட ஸ்வரூபமாக பார்க்கறதுக்கான ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். அவளை வந்து பக்தியோடையும் தாய்ப்பாசத்தோடையும் தான் அவளை பார்க்கணும். அந்த மாதிரி வந்து தன்னுடைய ஸ்வயம் பத்னியின் இடத்துல வந்து பாதி சரீரமாக அவளை வந்து நினச்சிக்கணுமா. ஸ்வயம் பத்னி எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னா, பாதி சரீரமாக நினச்சிக்கணும். அப்புறம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரஜைகள்கிட்டெல்லாம் ஒரு அப்பா எப்படி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து அன்பா வாத்சல்யமாக இருப்பாளோ அதே மாதிரியான வாத்சல்யம் பிரேம பாவத்தோட எல்லா பக்தர்கள்ட்டையும் இருக்கணும், எல்லார்கிட்டையும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அதே மாதிரி வந்து எப்படி வந்து வேலைக்காரன் ஒருத்தன் வந்து எப்படி தன்னுடைய எஜமான வந்து சேவித்தம்னா நமஸ்காரம் பண்ணிட்டு எஜமான பார்த்துப்பானோ, அந்த மாதிரி வேத விற்பன்னர்களாக இருக்கவா அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி அவளை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது அவளோட பொறுப்பு. அப்படி இந்த ராஜாவோட பொறுப்பு அப்படிங்கிறத வந்து சொல்கிறா. அப்புறம் வந்து பல பிராணிகள்கிட்டெல்லாமும் வந்து அவருக்கு வந்து பிடித்தம் இருக்கணும். அந்த மாதிரி அவருக்கு வந்து அவளுக்கு வந்து நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய சக்காவாக இருக்கக்கூடிய நண்பர்கள், ஞானிகளாக இருக்கக்கூடியவா எல்லார்கிட்டையும் நல்ல அன்போடையும் கொஞ்சம் கூட கோபமே இல்லாத பகவான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த பிருத்து ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாகவதம் வந்து இவ்வளோ அழகாக சொல்கிறது. அப்படிப்பட்ட பாகவதத்தில் சொன்னது தான் வந்து தாப சோபதிஷ்டைஹி சூதாத்தேஹி பரிணுத பாவி பூரி வீரியக அப்படிங்கிற. பூரின்னா அதிகமான, நிறைய அப்படின்னு இந்த நல்ல குணங்கள்லாம் சமிருத்தியாக இருக்கணும் ஒரு ராஜா கிட்ட அப்படிங்கிறார். இப்போ இந்த வேணனோட பாப்பத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பூமியில் வந்து எங்கேயுமே ஒரு பயிர் முளைக்கலை, ஒரு விதை கூட வெளியில் வரல, எல்லாம் அப்படியே சுட்டு போட்ட மாதிரி இருக்குது. இந்த வேணனோட ஒரு இதனால அப்படியே என்ன ஆகுதுன்னா, வேணார்த்தியா கபலித சம்பந்தம் தரித்ரீம் அப்படிங்கிறார். ஒரே எங்கே பார்த்தாலும் தாரித்ரியம்,
பசியால் அத்தனை பேரும் அப்படியே அவஸ்தப்படுறா அத்தனை பேரும் போய் பிருத்துவை சரணடைகிறா. ஏன்னா இப்போ அவர் தானே ராஜா இல்லையா, பிருத்துக்கிட்ட போய் சொல்கிறா. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, மரப்பொந்தில் ஏற்பட்ட நெருப்பு, ஒரு மரப்பொந்துக்குள்ளே நெருப்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகிடும் அப்படின்னா அத்தனை மரங்களும் எரிஞ்சு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் யாரோ ஒருத்தர் பசியில் ஆடுறோன்னு இல்லைப்பா, எங்களுக்கு அந்த பசி அக்னிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லாரும் பசியிலேயே போயிடுவோம் போல இருக்கேப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிருத்திவி மேலே அப்படி ஒரு கோபம் வருது. பூமி மேலே பிருத்துவுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய வில்லை எடுக்கிறார். எடுத்து திரிபுர சம்ஹார மூர்த்தி எப்படி பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை தரிச்சுண்டானோ அந்த மாதிரியான ஒரு ரூபம் அவருக்கு இப்போ வருது. அப்படியே பூமியை வதம் பண்ணறதுக்கு பிருத்து கிளம்புறார். அப்படி கிளம்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பூமி தாயார் ஒரு பசுவோட ரூபத்தை எடுத்துக்கிறா. எடுத்துட்டு ஓடுறா. பூமி தாயார் இங்கேயும் அங்கேயும் ஓடுறா. எங்கேயுமே ஓட முடியாமல் கடைசியில் யார்கிட்ட சரணமாறா அப்படின்னா பிருத்துவையே சரணமடைகிறா. சரணமடைஞ்சு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்போ பிருத்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பூமாதேவியை பார்த்து சில கேள்வியெல்லாம் கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, நீ என்ன அப்படின்னா, நீ பூமியை என்றைக்கும் சுபிக்ஷமாக வைக்கணும்னு தானே உனக்கு நான் கட்டளை பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை நீ மீறிட்ட, அதனால் உன்னை வதம் பண்ணுறதை தவிர வேறு வழியே தெரியல எனக்கு. நீ என்ன அப்படின்னா, யாகங்களில் ஹோமங்களில் என்னெல்லாம் போடுறதோ அதெல்லாம் நீ சாப்பிட்ருக்க. அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய், தானியங்கள், நெல் இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டுருக்க. இந்த நெல், அரிசி இதெல்லாம் நீ எல்லாருக்கும் கொடுக்கணும், சரியான இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பூமி தேவி இதற்கான ஒரு சரியான காரணத்தை பகவானான ஸ்ரீ பிருத்து கிட்ட சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, ரொம்ப அழகாக சொல்கிறா. பூமி தாயா என்ன அப்படின்னா, அதாவது எதெல்லாம் எனக்கிட்ட இருந்ததோ அதெல்லாம் பெரிய யாகத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடியதாக தான் நான் அதை பண்ணி வச்சுருந்தேன். என்னதெல்லாம் அப்படின்னா, பல பல மூலிகைகள், அது பேர் நிறைய வஸ்துக்கள், நெல், அரிசி, பயறு எல்லாத்தையும் வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆகும்னா, அதை யாகம், யஜ்ஞம், உபாசனா பகவானுக்காக உபயோகம் பண்ணலை அப்படின்னா அது திரும்ப முளைக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது இந்த பயிர் பண்ணக்கூடிய நெல்மணிகள் இதெல்லாம் திருப்பி முளைக்காது. எதனால் அப்படின்னா, அது பகவானுக்கு சார்ந்தது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே ஒழிய இது வளரவே வளராது அப்படிங்கிறத சொல்கிறா. சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த தான் மறைச்சி வச்சுருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் கேட்குறார். பிருத்து வெளியில் கொண்டு வா, இது எல்லாத்தையும் நீ மறைச்சி வச்சுக்காத, எங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே அதை என்ன பண்ணுறா அப்படின்னா, தாயார் சொல்கிறா, இதெல்லாம் எங்கிட்ட மறைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்கோ, ஒரு கன்று ரூபமாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிறா. எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே என்ன அப்படின்னா, அந்த கன்று மூலமாக தாய் பசுக்கிட்ட போனால் கன்று என்ன பண்ணும், மடியில் கொஞ்சம் பாலை முட்டு தான் கொஞ்சோண்டு குடித்த உடனே அந்த கன்றை மாற்றிட்டு பாலை பீச்சி எடுத்துடுவா இல்லையா, பாலை கறப்பா இல்லையா. அந்த மாதிரி க்ஷீரமயமான பாலாட்டம் இருக்கக்கூடிய எல்லா அபீஷ்டங்களையும் நான் உங்களுக்கு தரேன், எல்லா சாரங்களையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு அர்த்தம். எல்லா அபீஷ்டங்களையும் தருகிறேன், கறக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தோட சாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரிய பகவான் இப்போ என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கைகளை வச்சுட்டுருக்கான் அந்த அப்படின்னு அரசனே அப்படிங்கிற, எல்லா பிராணிகளுக்கும் இஷ்டமானவரே அப்படிங்கிறார். அத்தனை பேர்த்தையும் இப்படி ஒரு அன்பும் பிரியமும் பக்தியும் பிரேமையும் வச்சுட்டுருக்கிற பகவானே, நீங்கள் யார் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் தானே இருக்க. அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதைத்தானே ஜனங்களும் விரும்புவா. எல்லாருடைய ஹிருதயத்திலும் யார் இருக்கா, அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கார். அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறா அப்படின்னா, தேவர்கள்லாம் அப்படியே ஜலம் மாதிரியாக வருது இல்லையா, அதை என்ன அப்படின்னா கோடை காலத்தில் கூட
எல்லா பள்ளங்களையும் அது நிமர்த்தி பண்ணிடும். அந்த மாதிரி இப்போ பூமாதேவியினுடைய உடம்பு, அதாவது இந்த பிருத்திவி, இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே அவர் வந்து சமனப்படுத்துகிறார். யார் அப்படின்னா பிருத்து மகாராஜா இதை வந்து சமனப்படுத்தி அவர் தான் முதல்ல வந்து எப்படி ஒரு ராஜ்யம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதனுடைய மாட வீதிகள் எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இது ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுப்போமே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு யார் ராஜாவாக இருக்கணும், ராஜாவுக்கு கீழே எவ்வளோ மந்திரிகள் இருக்கணும், அவளுக்கு கீழே எவ்வளோ உபமந்திரிகள் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு கிராமங்களாகட்டும், முன்சீப்பு, இப்போ கோர்ட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த காலத்துலேயும் அதெல்லாம் அவள் பண்ணி வச்சுருந்தா. அதனால் வந்து இது மாதிரியான ஒரு சமயம் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல நிர்மாணம் பண்ணினது யார் அப்படின்னா சாக்ஷாத் பிருத்து சக்கரவர்த்தி தான். ஒரு பூமி அப்படின்னா அது எப்படி நிர்மாணமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சரி பண்ணுறார். ஏன்னா பூமி இயற்கையாகவே ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கக்கூடியது. இப்போ பகவான் பிருத்து வேற வந்து இந்த மாதிரி வந்து வில்லை எடுத்ததுனால இப்போ பசு உருவம் கொண்ட பூமி அவர் துரத்திண்டு போனாலும் அந்த இவர் காலடி வச்ச இடம்லாம் பள்ளமாகவும் மேடாகவும் இருக்காதனால இவருக்கு புரியறது எல்லாத்தையும், இதை எல்லாத்தையும் நிறவி சமப்படுத்தி கொடு அப்படின்னு பூமாதேவியும் கேட்குறா. அதனால வந்து இவரும் எல்லாத்தையும் அப்படியே சமனப்படுத்துகிறார் அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். அதனால வந்து இப்போ பயிர்கள்லாம் நன்னா செழுமையாக வளர்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. இடமெல்லாம் சுத்திகரணம் பண்ணி அந்த இடத்துல யாரும் அண்டாத மாதிரி எல்லாத்தையும் வாழ கொடுக்குறா. அதாவது இதிலெல்லாம் என்ன தெரியறது அப்படின்னா நல்ல ஒரு பிரேம பக்தி வந்து நமக்கு இருக்கணும். பிரேம பக்தி இருந்தாலே ஒழிய இது எதுவுமே சாத்தியமாகாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து அஞ்சாவது ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப நன்னா சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா இயற்கை எப்போ நமக்கு வந்து கைகோத்து நம்மளோட வந்து அன்பாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரேமையான பக்தி நமக்குள்ளே இருக்கணும். அந்த பிரேமையான பக்தி நமக்கு வரணும். நம்ம வந்து இந்த பகவானை வந்து என்றைக்கும் இந்த இயற்கைக்கு ஒரு எப்பவும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அந்த இயற்கையை எப்பவும் நினச்சிட்டே இருக்கணும். இப்போ எப்படி வந்து ஒரு நதி தீரத்தில் வந்து அவ்வளோ ஜலப்பிரவாகம் இல்லாமல் காஞ்சு போய் இப்போ காவேரி தீரம் அதெல்லாம் இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறச்ச நம்ம அதெல்லாம் ஸ்மரிச்சுக்கிறோம் இல்லையா. இப்போ திரும்பி பார்த்தா ஆடி 18 வரப்போகிறது, எங்கேயுமே ஜலப்பிரவாகமாக ஓடினா தான் அழகு. காவேரி அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே சலங்கை போட்டுன்னு ஓடி வரா மாதிரி வரதே அழகு. அது இல்லை, அது எதனால் வரும்? எப்போ அந்த காவேரி சந்தோஷமாக, கங்கா சந்தோஷமாக, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி அத்தனை பேரும் எப்போ சந்தோஷமாக இருப்பான்னா தன்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் நல்ல ஹிருதயத்தோட ஒரு நாமஸ்மரணம் பண்ணி அந்த காவேரியில் நித்திய ஸ்நானம் பண்ணி அந்த காவேரியினுடைய தாயாரினுடைய கிருப்பையை யார் வந்து அனுகிரகமாக கேட்டு வாங்கிக்கிறாளோ அவளுக்கு சந்தோஷமாக காவேரி பிரவகிச்சு வருவா அப்படிங்கிறதான் சாஸ்திரம். அந்த மாதிரி இப்போ பிருத்து பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பூமி வந்து மீண்டும் சமிருத்தியாக வந்து அத்தனை ஜனங்களுக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை மனசில் வச்சுண்டு அவர் வந்து இதை பண்ண இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகுது. இந்த பூமி வந்து ரொம்ப அழகாக இந்த சுபிக்ஷமாக விருத்தியாகுது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய 5வது ஸ்லோகத்தில் வந்து இவ்வளோ அழகாக வந்து பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுருக்கார். அது ஸ்ரீபதியான பகவான குருவாயூரப்பனோட கிருப்பையில் நம்ம வந்து பிருத்து சக்கரவர்த்தியோட அவதாரத்தை வந்து பார்த்தோம். போன கிளாஸில் 5 ஸ்லோகம் வரைக்கும் உள்ள அர்த்தத்தை பார்த்தோம். பிருத்து சக்கரவர்த்தி வந்து சாக்ஷாத் பகவானே பிருத்துவா வேணனுடைய கையிலிருந்து கடையை பெற்று பகவானே வந்து அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அர்ச்சிஸ் அப்படிங்கிற தாயார் மகாலட்சுமியும் வந்து அவதாரம் பண்ணுறா. அப்படிப்பட்ட பிருத்து மகாராஜா வந்து ரொம்ப அழகாக பூமியை வந்து பூமியில் வந்து ஆட்சி பண்ணுறார். அதனால தான் அதற்கு வந்து பிருத்திவி அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ பிருத்து மகாராஜா வந்து என்ன அப்படின்னா அந்த பூமி என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறார். பார்த்தா என்ன ஆறுது அப்படின்னா பூமி வந்து இப்படிப்பட்ட கிளேஷத்தினால தாயார் தனக்குள்ளே எல்லாத்தையும் ஒடுக்கின்ட்டா. ஒரு சுபிக்ஷமான இது இல்லை, பூமியில் விளைச்சல் இல்லை, நெல் வகைராக்கள்லாம் இல்லை, எல்லாத்தையும் பூமியினுடைய சகல செல்வத்தையும் தாயார் ஒடுக்கின்ட்டா. அதனால் பிருத்துவுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுறது பிருத்து மகாராஜாவுக்கு.
அப்போ பிருத்து வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் தான் இந்த பூமியை வந்து சமனப்படுத்துகிறார்னா அதை வந்து நல்ல விதமாக அதுலேருந்து உள்ள ஐஸ்வர்யத்தை வந்து இந்த லோகத்துக்கு காமிக்கிறதுக்காக வந்து பூமியை வந்து பூமி தாயாரை நமஸ்காரம் பண்ணி அதுலேருந்து உள்ள எல்லா ரசங்களையும் எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இதெல்லாம் எதனால் இந்த தாயார் பூமி தாயார் வந்து எல்லாத்தையும் அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சுட்டா அப்படின்னா இந்த வேணனுடைய அதர்மமான ஒரு காரியத்தினால இப்படி நடந்துடுத்து. அதனால் தாயார் வந்து அப்படி இதுவாயிட்டா. ஸோ அதனால் இவருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பூமி தேவி வந்து இயற்கையாகவே ரொம்ப அழகானவள் இல்லையா. ஸோ அவளுடைய அழகெல்லாம் போனதை வந்து சரி பண்ணுறது வந்து பிருத்து மகாராஜா தான் பண்ணுறார். அதுலேருந்து எப்படி வந்து எல்லா ரசம் அதாவது அதனுடைய பொக்கிஷத்தை எப்படி வெளியில் கொண்டு வரார் அப்படிங்கிறது தான் வந்து 6வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். भूयस्तां निजकुलमुख्यवत्सयुक्तैः देवाद्यैः समुचितचारुभाजनेषु अन्नादीनभिलषितानि तानि यानि स्वच्छन्तं सुरभितनूमधूदुहस्त्वम्. அதாவது என்ன அப்படின்னா அந்த வேணன் பண்ணின அதர்மத்தினால இது எல்லாம் கிடைக்காம போய்டுறது இல்லையா. எப்படி வந்து ஒரு பசு தன்னுடைய பாலை வந்து உள்ளுக்குள்ளே இழுத்துண்டுதுன்னா அந்த பசு பாலை கறக்க முடியாமல் கறக்கிறதுக்கு அனுமதி பண்ணாமல் உள்ளே அதை இழுத்து பாலை உள்ளே வச்சுண்டுது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே ஒரு கன்று குட்டியை கொண்டு போய் அந்த பசுவனுடைய மாடில் வந்து முட்டை வைப்பா. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கன்றுக்குட்டியோட ஸ்பர்ஷத்தினாலேயும் கன்றுக்குட்டி பாலை வந்து ஸ்வீகரணம் பண்ணுறதுனாலேயும் அந்த பசு மாடு வந்து தானாகவே பாலை கறக்க ஆரம்பிக்கும், பாலை சொரிய ஆரம்பிக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து இது பண்ணுவாள் பாப்பா. அதை அப்படி தான் வந்து எடுப்பா அந்த பசுவோட பாலை. அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா இந்த பூமி தேவி வந்து தன்னுடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் அப்படியே தனக்குள்ளேயே வச்சுட்டுருக்கா இல்லையா. அந்த ஐஸ்வர்யத்தை வெளியில் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணுக்குட்டி மாதிரியான ஒரு பாவத்தில் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு இந்த இடத்துல கன்றுக்குட்டின்னு யாரை சொல்கிறா அப்படின்னா அந்த தலைவர்கள் யார் அப்படின்னா ஒரு குலத்துக்கும் யார் ஹெட்டாக இருக்காளோ, அதாவது இப்போ சாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து தாயார் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அந்த சாஸ்திரத்துக்கு யார் தலைவராக இருக்காளோ அவள் வந்து இதை வந்து தாயார்கிட்ட பிரீத்தி பண்ணி தாயாரை வந்து பூமி தாயார்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்டேருந்து இதை எல்லாத்தையும் வாங்கணும் இல்லையா. தாயார் வந்து மனசு வந்து இதெல்லாம் வெளியில் கொடுக்கணும், எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுட்டுருக்கா. அதனால என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பிருத்து மகாராஜா வந்து ரொம்ப பிரியமாகவும் ஹிதமாகவும் பூமாதேவிகிட்ட வந்து எல்லா வார்த்தைகளையும் அவள் சொல்கிறா. ஏன்னா அழறா பூமாதேவி சொல்கிறா இல்லையா, எனக்கு வந்து எதனால இந்த நிலைமை வந்தது அப்படின்னா இந்த வேணன் பண்ணின அக்கிரமத்தினால எனக்கு எல்லாமே எங்கிட்டேருந்து போயிடுத்தே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அதனால இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக பிருத்து மகாராஜா கேட்டுக்கிறார். கேட்டுண்டு எல்லா சாரத்தையும் அந்த பூமாதேவியினுடைய சாரத்தை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆச்சரியமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா ரிஷிகள்லாம் வந்து ப்ரஹஸ்பதியை வந்து கன்றுன்னா ஒரு கண்ணுக்குட்டியோட இதில் வந்து பண்ணி அவள் என்ன பண்ணுறான்னா வாக்கு மனசு காது இது எல்லாத்துலேயும் வேதமயமான அந்த பால் அம்மாவோட மடியில் பூமியிட்ட இருக்கக்கூடிய அந்த வேதமயமான பாலை வந்து அவள்லாம் ஸ்வீகரணம் பண்ணிக்கிறா. தேவகணங்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்திரனை கன்றா வச்சுட்டு சோமரசம் அமிர்த ரசம் இதெல்லாம் பூமியிலேருந்து அதை வந்து பொன்மயமான பாத்திரங்களில் தங்க பாத்திரங்களில் அதை அவள் ஸ்வீகரணம் பண்ணிக்கிறா. அசுரர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏன்னா பிரகலாதன் அசுரகுலத்தில் பிறந்தவன் தானே, அவனை வந்து பிரகலாதனையே ஒரு கண்ணுக்குட்டியாக பாவனை பண்ணி இரும்பு பாத்திரத்தில் வந்து மத்தியம் பானங்கள் இதெல்லாத்தையும் ஸ்வீகரணம் பண்ணிக்கிறா. கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா அப்சரஸ்கள் இவாளெல்லாம் வந்து கன்றா. அதை கன்றுனா இந்த இடத்துல ஒரு பாவம் தான், இதை அப்படி எடுத்துக்கணும். அவளை வச்சுட்டு பத்மமயமான பாத்திரத்தில் வந்து என்னெல்லாம் மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியதோ சங்கீதம் நாட்டியம் அந்த மாதிரியான ரசங்களை எல்லாம் அவள் வந்து ஸ்வீகரணம் பண்ணிக்கிறா.
அப்புறம் என்னன்னா சிராத்தம், இவன் வந்து வேணன் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, ஸ்ராத்த காரியங்கள்லாம். அதுக்கான தேவதைகளாக இருக்கிறவா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, பித்ருக்கள் தங்களுடைய அரியமாவை வந்து என்ன பண்ணுறா, கண்ணுக்குட்டியாக பண்ணி பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னம் அந்த அதெல்லாம் வந்து மண் பாத்திரத்தில் வாங்கிக்கிறா. ஏன்னா அதெல்லாம் சூடு இல்லையா, அன்னமெல்லாம் அந்த சூடு படாத மண் பாத்திரத்தில் அதெல்லாம் ஸ்ரத்தையோடு வாங்கிக்கிறா. சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு தகுந்த வேண்டி சிற்சக்தி எல்லாம் அவள் கிரகணம் பண்ணிக்கிறா. எதை யார் யாரெல்லாம் எடுத்துட்டாலோ அந்தந்த பொருள்கள் வந்து அவளுக்கு ஒரு ஆகாரம் இல்லையா. தேவர்கள்னா அவளுக்கு வந்து அமிர்தம் ஆகாரம், இவாளுக்கு பிரித்துக்கள்னா அவளுக்கு அன்னம் ஆகாரம். அப்படி ஒவ்வொருத்தரும் அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை பூமிக்கிட்டேந்து எடுத்துக்கிறா அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகங்கள்லாம் அதிவர்ணனை பண்ணுறது. அதை வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக நம்மளுடைய பட்டத்திரி வந்து ஒரே வார்த்தையில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா. என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அன்னாதீன் அபிலக்ஷிதானி யானி தானி அப்படிங்கிற ரொம்ப ரத்ன சுருக்கமாக ரொம்ப அழகாக அதை சொல்லிடுறார். அப்படிப்பட்ட பகவத் ரசம் இப்போ எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாலாம் சொல்கிறா அப்படின்னா, நாராயண பட்டத்திரியும் வந்து ஒரு கன்றாட்டம் இருந்துண்டு பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ரசமாக இருக்கக்கூடியதை அப்படியே கிரகணம் பண்ணி கிரகிச்சுண்டு அதைத்தான் நாராயணியமாக கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட அதி ஆச்சரியமான அற்புதமான இந்த கிரந்தத்திலேருந்து நமக்கு அத்தனை ஒரு சுபிக்ஷம் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வியாக்கியான கர்த்தாலாம் சொல்கிறா. இதற்கும் மேலே வந்து இப்போ என்ன பண்ண போகிறார் பிருத்து சக்கரவர்த்தி அப்படின்னா, இப்போ எல்லாம் பூமி அள்ளி 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 கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா பூமாதேவி. பிருத்து சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பிருத்து சக்கரவர்த்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா, 7வது ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக பட்டத்திரி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஏன்னா யாக யஜ்யங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வேணன் போட்ட உத்தரவை மாற்றி இப்போ பிருத்து சகலத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றதுனால அவர் வந்து அஸ்வமேத யாகத்தை வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறார். ஏன்னா இவன் வந்து வேணன் வந்து எந்த யாகமும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை வந்து அந்த தன்னுடைய பிதாவான வேணனோட அக்கிரமத்தெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு பிருத்து இவ்வளோ அழகாக பண்ணினதுனால இப்போ வந்து அவருக்கு வந்து என்ன ஆறுது அப்படின்னா, இப்போ வந்து அவர் அஸ்வமேத யாகம் பண்ணறதுக்கு ஆரம்பிக்க போகிறார். த்வத்தர்ஷன பிரமத பாரதரங்கிதம் தம் த்ரிக்ஞாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே தூஷ்டூஷ மாணமவகம்ய கபோலதேசே संस्पृष्टवानसि तरेण तदा तरेण. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் வந்து இவனை அப்படி பார்த்து விடுறார். இப்போ இந்த ஒரு ரசாயனம், இந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவனுக்குள்ள அப்படியே அவரோட ரூபத்தை பார்த்த உடனே கண்கள்லேருந்து அப்படி தார தார தாரையாக ஜலம் கொட்டுறது. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவனுக்கு பகவானை ஸ்துதி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பகவானுடைய புகழை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. எய்தாப்பில் வந்து நின்ன பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது. ஆனால் அப்படியே பிரம பிடிச்சவனாட்டம் இருக்கான். இப்போ வந்து அந்த பாலையும் கொடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் வந்து அவனுடைய கன்ன பிரதேசம், கன்னம் இருக்கு இல்லையா, கபோல தேசே அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. அந்த கபோல தேசே அதில் வந்து இந்த சங்கால பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அவருடைய வெண்சங்கால அந்த கன்னத்தை அப்படியே தடவி கொடுக்குறார் பகவான். ஏன்னா அது குஞ்சு பாலகன் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அவர் வந்து அப்படியே தாப்பில் நின்று அப்படி கம்பீரமாக பார்ப்பார். இது இத்தினோண்டு பாலகன். அவனை எடுத்து மடியில் வச்சுக்கிறார். கருட பகவான் மேலே உட்காண்டிருக்கிற பகவான் துருவனை தூக்கி தன்னோட மடியில் வச்சுண்டு அம்மா அனுப்பிச்சு அந்த பாலையும் கொடுத்து அந்த கன்னத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த பாஞ்சஜன்யத்தால் தடவி கொடுக்குறார். அப்படியே அவனுக்குள்ள என்னமோ பண்ணுறது. அந்த ஒரு அப்படியே அவனுக்கு தாங்க முடியல. இதை பார்த்து அவன் என்ன அப்படியே இந்த பகவத் தர்ஷனம் அப்படிங்கிறது வந்து இது அனுபவம். அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு இல்லையா. பார்த்தவாளால் அதை சொல்ல முடியாது, சொன்னவா வந்து அதை பார்த்தவாளால் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதை வந்து அனுபவித்து 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 தான் அதை வந்து அறிய முடியும் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு
அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் மொமெண்ட்டில் இப்போ துருவன் இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அவனை பார்த்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி பண்ணின உடனே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல பேதமானதெல்லாம் அப்படியே அவனுக்கு வந்து அப்படியே பிரவகிக்கிறது அவனோட மனசில். வேத சாஸ்திரங்களும் சாரங்களும் அதோட ஸ்தோத்திரங்களும் எல்லாமா வருது. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாக்ஷாத் பகவானை பார்த்து 5 வயசு குழந்தை அது வந்து அப்படியே ஒரு ஸ்துதி பண்ணுறது. துருவஸ்துதின்னு நம்மளுடைய பாகவதம் வந்து ரொம்ப அழகாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. துருவஸ்துதியில் வந்து ஒரு 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 11 ஸ்லோகம் ரொம்ப அழகாக வந்து அவன் பண்ணியிருக்கான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தம் சஞ்சீவயத்த கில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்சஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்துதி. துருவன் ஸ்துதி பண்ணுறான் பகவானை பார்த்து. பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறான் அப்படின்னா, துருவன் வந்து அவனுக்கு வந்து என்ன என்ன ஆச்சரியமாக அவனுக்கு வேணும் அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அப்படின்னா துருவன் வந்து என்ன அப்படின்னா, தனக்கு வந்து சத்சங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். துருவன் வந்து அந்த துருவஸ்துதியில் வந்து பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, எனக்கு நல்ல சத்சங்கத்தை கொடு அப்படிங்கிறது இந்த 5 வயசு குழந்தை கேட்கறது. அப்படி கேட்குற அந்த குழந்தைக்கு வந்து பகவான் என்னெல்லாம் தரார் அப்படிங்கிறத வந்து 8வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயக சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். அதி ஆச்சரியமான பதத்தை வந்து நம்மளோட பட்டத்திரி வந்து பிரயோகிக்கிறார். அப்படின்னா அதில் வந்து ஆச்சரியமே இல்லை. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவனுக்கு என்ன, துருவனுக்கு என்னெல்லாம் அவன் கேட்குறானோ, என்னெல்லாம் அவன் ஆசைப்படுறானோ அதை கொடுக்கணும் அப்படின்னு பகவானுக்கு தாபமாக இருக்குது. ஆனால் பகவான் அவன் துருவன் என்ன பண்ணுறான், அவன் எதையுமே ஆசைப்படல. பகவத் சாட்சா்காரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா யாரானும் ஏதானும் எனக்கு அல்பமான ஆசைகள் எல்லாம் கேட்க முடியுமா? கேட்க வராது. அப்படி கேட்குறவாளுக்கு பகவான் தர்ஷனமே தரமாட்டானே இல்லையா? அவனுடைய பக்தியை மெச்சி யார் ஒருத்தர் வந்து சரண்டர் ஆறாளோ அவளுக்கு தானே அது கிடைக்கும். அந்த மாதிரி இவன் வந்து தனக்கு எப்பவும் இந்த அஜ்ஞானம் அவன்கிட்ட இல்லாமல் அந்த ஒரு ஞானம் அவனுக்கு சித்தி ஆயிடுத்து. அந்த ஞானத்தை வச்சுட்டு அவன் பகவானை ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் பண்ணினதுக்கு அப்புறமா பகவானுக்கு அதீத திருப்தி ஏற்பட்டு விடுறது. ரொம்ப அழகான ஒரு பதத்தை பட்டத்திரி இந்த இடத்துல உபயோகம் பண்ணியிருக்கார். வினிவிருத்தி ஹீனம் அப்படிங்கிற. என்ன வினிவிருத்தி ஹீனம் அப்படின்னா, புனராவృத்தியே இல்லை அப்படிங்கிறார். ஆவೃத்தின்னா மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் அது உருவாகிறது இல்லையா? அந்த புனராவృத்தியே இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புனராவృத்தின்னா திரும்ப திரும்ப உள்ள இந்த ஜன்மாந்திரம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுல பகவான் தீர்மானமாக இருக்கார். அப்போ ஏன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் வந்து அர்ச்சிராதி மார்க்கம் மூலமாக அந்த அண்டத்தை கிழிச்சுண்டு பகவானுடைய சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் யார் ஒருத்தன் அந்த யோகசாஸ்திர ரீதியில் தர்ஷனம் பண்ணிட்டானோ அவனுக்கு மீண்டும் இந்த லோகம் கிடையாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதுதான் பாகவதமும் சொல்கிறது. இவனும் அப்படிப்பட்ட ஒரு யோக மார்க்கமாக இருந்து தானே இந்த 5 இதையும் அவன் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பகவானை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கான். அதனால் இவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது அப்படிங்கிறது வந்து நன்னா புரியுறது. இதனால் வந்து என்ன அப்படின்னா, எதனால் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் சித்தியாச்சு அப்படின்னா, அந்த பகவான் பாஞ்சசன்யத்தினால அவனுடைய கன்னத்தில் தொட்டார் இல்லையா, அந்த ஒரு சிலிர்ப்பு அது வந்து என்ன கொடுக்கறதுன்னா பிரவாகமாக அவனுக்கான
ஞானத்தை அள்ளி வழங்கிறது. அந்த ஞானம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ புரிஞ்சுடுமே. ஒன்ஸ் இந்த ஞானம் வந்துடுத்து அப்படின்னா எது நமக்கு அவசியம் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரிஞ்சிடும். அந்த விதத்தில் பகவானுக்கு இப்போ என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பகவானுக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, உனக்கு வந்து சாதாரணமாக ஒன்று அப்படியே ஒரு மோட்ச கதிக்கு இந்த 5 வயசில் அனுப்பக்கூடிய வயசா, இது மோட்ச கதிக்கு போகிற வயசா? அதனால நீ வந்து எதை ஆசைப்பட்ட? அப்பாவுடைய தொடையில உட்காரணும், அப்பா மடியில் நம்ம உட்காரணும் அப்படின்னு அப்பாவுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த அந்த குழந்தைக்கும் உண்டு இல்லையா? அதனால வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 36,000 வருஷம் அவனுக்கு வந்து ராஜ்ய பரிபாலனத்தை கொடுக்குறார். 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் கொடுத்துட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உன்னுடைய கடைசி நேரம் வந்து இந்த லோகத்தை நீ விட்டு கிளம்பணும் அப்படின்னு வரும்பொழுது ஒரு அருமையான புஷ்பக விமானம் பாரிஷதர்களோட வந்து உன்னை அழைச்சின்னு வந்து உனக்குன்னு ஒரு தனியான ஒரு பதவி, ஒரு லோகத்தை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், அந்த லோகத்தில் நீ வந்து சஞ்சாரம் பண்ணுவ அப்படின்னு பகவான் முன்னாடியே சொல்கிறான். ஏன் அப்படின்னா, என்ன லோகத்தை அவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, எத்தனை நாள் இவன் வாழ போகிறான், எத்தனை நாள் இவனுடைய ஆட்சி இவன் இருக்க போகிறான் அப்படின்னா, பிரம்மாவோட ஒரு ஆயுட்காலம் முழுதும் அவன் ஆட்சி பண்ணினான் அப்படின்னு பின்னாடி சொல்கிறது. அதாவது எப்படி அப்படின்னா, பிரம்மாவோட ஒரு நாளே 1000 சதுர்யுகம். அப்போ 100 வருஷம் அது மாதிரி வந்து அவன் இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரகிருதி முடிஞ்சு, இந்த பிரகிருதி அப்படியே முடிஞ்சு கடைசியில் எல்லாம் இந்த மகா பிரளயம் வந்து எல்லாம் பகவானுடைய குக்ஷியில் ஒடுங்கும் பொழுது துருவனும் பகவானிடத்தில் போய் சேருவான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். பகவான் ஏன் இந்த ராஜ்யம் அப்படிங்கிறத கொடுத்தார் அப்படின்னா, சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஆசை. பூரி கருணாய பகவான் எப்படி அப்படின்னா, அல்பமாக கொஞ்சமாலாம் கொடுக்கறதுக்கு சுவாமிக்கு தெரியாது இல்லையா? ஒரு பக்தன் வந்து தன்னை வந்து மொத்தமாக தந்துட்டான் அப்படின்னா பகவான் அவனுக்கு மேலே 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 அவன் கேட்கறதுக்கு மேலே கொடுப்பார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கொஞ்சமாக கொடுக்கறது, அல்பமாக இன்னைக்கு இது போகிறோம் அப்படின்னு நிறுத்துறது, அதெல்லாம் பகவானுக்கு இஷ்டம் இல்லை. பகவானுக்கு அசாத்திய ஆசை, எப்படி அவளுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் கிருப்பை அப்படிங்கிறது தான். அதனால இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, சகலமும் இந்த ராஜ்யத்தை கொடுத்ததுலேருந்து என்ன கொடுக்குறாரு, என்ன புருஷார்த்தத்தை கொடுத்தார் அப்படின்னா, தர்மம் அர்த்தம் அப்படிங்கிற இந்த புருஷார்த்தத்தை கொடுத்து விடுறார். காமனையாக அவன் என்ன வேண்டின்ட்டான் அப்படின்னா, தன்னுடைய அவனுக்கு என்ன வேணும்னு அவன் ஆசைப்பட்டான், சத்சங்கம் வேணும்னு ஆசைப்பட்டான். அதுதானே அவனுடைய விஷ். காமனைனா டிசையர். அந்த ஒரு டிசையர் அவனுக்கு என்ன இருந்தது, ஒரு சத்சங்கம் வேணும். அதனால பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவனுக்கு மோட்சகதியை கொடுக்குறார். எந்த மாதிரி இடத்துல மோட்சகதி கொடுக்குறார் அப்படின்னா, சப்தரிஷி மண்டலத்தில் நடுவில் துருவ மண்டலம் அப்படிங்கிறத வைக்கிறார். அந்த துருவ மண்டலத்தில் போய் துருவன் இருக்க போகிறான். அப்போ இந்த சப்தரிஷி மண்டலம்ங்கிறது என்னது, அதுதான் சத்சங்கம். அங்கே இருக்கிற அத்தனை ரிஷிகளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, சதா சர்வ காலமும் கதாசிரவணம், அந்த கதையை கேட்டு கேட்டு அதையே அவனுக்கு வந்து அப்படியே மனசில் போட்டு பானம் பண்ணிக்கணும், எப்பவும் அந்த கதாசிரவணத்தையே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே அந்த சத்சங்கம் அவனுக்கு. அந்த சத்சங்கத்தை அவன் அந்த சத்சங்கத்தை அவனுடைய காமனையாக இருக்கக்கூடிய சத்சங்கத்தை பகவான் வந்து அவனுக்கு கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, இப்படி சமஸ்த புருஷார்த்தங்களையும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நாரத மகரிஷி வந்து உத்தான பாதரை போய் பார்க்குறாரு இல்லையா? இவன் காட்டுக்கு போகும்பொழுது போய் பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அசாத்தியமான ஒரு இடத்துக்கு உன்னுடைய பையன் போவான், அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையை தேடி தரப்போகிறான் உனக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெருமையாக நீ வாழப்போகிற, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக அவன் இருப்பான்னு அவர் சொன்ன வாக்கு. அது வந்து குரு வாக்கை வந்து எப்போவுமே பகவான் பொய்ப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு குருவனுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்குது. அதனால வந்து பகவான் அதை பொய்யாக்கவே முடியாது. அந்த ரீதியில் பார்த்தாலும் நாரத மகரிஷியோட வார்த்தை பொய்யாகாத அளவுக்கு 36,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். அதுக்கப்புறம் அவன் அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விஸ்தீர்ணமாக நம்மளுடைய பட்டத்தில் வந்து சொல்கிறார். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அந்த தாயார் சுருச்சிக்கும் அந்த உத்தமனுக்கும் என்ன ஆறுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறார்.
இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ பகவானுக்கு நன்னா தெரிஞ்சு விடுறது இல்லையா, இந்த குழந்தை வந்து நன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகணும். ஏன்னா இதுக்கு உடனே மோட்சகதியை கொடுக்கக்கூடாது. அதை தான் பாகவதத்திலே அழகா சத்ரிஷத் வருஷ சாகசிரம் அப்படிங்கிறது 36,000 வருஷம். அதை தான் பட்டத்திரியும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்வோத்தரம் அப்படிங்கிறார். அப்படின்னா சப்தரிஷிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு ரிஷி மண்டலத்தில் துருவ மண்டலத்தில் இப்போ அவன் இருக்க போகிறான். புனராவிருத்தி அப்படிங்கிறார், வினிவிருத்தி ஹீனம் அப்படிங்கிறார். மீண்டும் பிறப்பு அப்படிங்கிறதுல அவன் வரவே மாட்டான். அது மேற்கொண்டும் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா சர்வோத்தரம், எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதான ஒரு பதம். என்ன பதம் அப்படின்னா அந்த துருவ பதம் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன் அனுபவி அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஆபஷாது தான் நான் சொன்னா அப்படின்னா நீங்கள் சொன்னேலாமே அப்படின்னு குருவாயூரப்பன்கிட்ட வந்து கேட்க, ஆம் நான் சொன்னேன், துருவனுக்கு இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு உத்தரவு நான் வந்து அவனுக்கு வந்து கருணா கட்டாட்சம் பண்ணினேன் அப்படின்னு நம்மளுடைய குருவாயூரப்பன் வந்து அது ரொம்ப அழகாக அங்கீகாரம் பண்ணுறார். 9வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இத்யூச்சிஷி த்வயி கதே நிருபநந்தனோசௌ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதஹ ரேமே சிரம் பவதனுக்ரஹ பூர்ணகாமக தாதே கதே ச வனமாத்ருதராஜ்யபாரக. இங்கே வந்து இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார் இத்யூஷிஷி. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா ஆனந்தாத் அகில ஜனோ நகரீம் உபேதக அப்படிங்கிற, அதாவது அந்த நகரத்தில் உத்தானபாதருடைய அந்த நகரம் இருக்கு இல்லையா, அவருடைய ராஜ பரிபாலனம் பண்ணுறதுக்கு இப்போ துருவன் போக போகிறானே அங்கே, அந்த அந்த இடத்துக்கு வந்து என்ன அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தெரியறது என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டத்தை இந்த சுனிதி வந்து அனுபவிச்சா, இந்த சுனிதியினுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய துருவன் எப்படி அனுபவிச்சான், அதுக்கப்புறமா வந்து இந்த சுருச்சி வந்து எப்படி கோச்சுண்டா, இது எல்லாம் அவள் பார்க்குறா. அத்தனை பேருக்கும் நன்னா தெரியும் குழந்தை வந்து மதுவனத்தில் போய் யமுனா தீரத்தில் வந்து தபஸ் பண்ண போனதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் இவள் ஸ்மரித்து பார்க்குறா. அதெல்லாம் ஸ்மரித்து அவளுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஆனந்தமாக இதை வந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறா. அப்படியெல்லாம் பேசிக்கும் பொழுது நடுவழியில் வந்து மந்திரோபதேசம் பண்ணின நாரத மகரிஷியை பற்றி நினச்சிக்கிறா. அங்கேருந்து பகவான் வைகுண்டத்துலேருந்து வந்து நேரில் வந்து அனுகிரகம் பண்ணினது நினச்சிக்கிறா. இதெல்லாம் பார்த்து நினச்சி அவளுக்கெல்லாம் அசாத்திய சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால வந்து என்ன அப்படின்னா பவதனுகிரக பூர்ண காமக அப்படின்னா பகவான் வந்து ராஜ்யத்தை ஆள்ற அரசனுக்கு இப்போ சில துன்பங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா அவனால் வந்து என்ன பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது எப்படின்னா இந்த ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு குடை அப்படிங்கிறார், அதாவது அம்பர்லா. எப்படின்னா ஸ்வஹஸ்த திருதா தண்டம் விவாத பத்திரம் அப்படிங்கிற, அதாவது ராஜ்யம் அப்படிங்கிற அந்த தாழ கொடையை பிடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு எப்படி தன்னோட கொடைக்கு கீழே வந்து அந்த நிழல்னால வந்து எப்பவும் ஒரு சுகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நிச்சயமாக வந்து என்ன அந்த கையினால் பிடிச்சுட்டே இருக்கோமே அந்த சிரமம் இருக்கும், கையை வலிக்கும் இல்லையா. ஆல்வேஸ் ஒரு கொடையை பிடிச்சுட்டே இருந்தோம்னா கையே மரத்து போயிடும். ஆனால் என்ன வெயில் அடிக்காமல் அந்த குளுமையில் நம்ம இருக்க முடியும். இருந்தாலும் கைகளுக்கு ஒரு வலி இருக்கிற மாதிரி இங்கே துருவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பகவானுடைய இந்த கிருப்பையினால் அவனுக்கு வந்து ஒரு குறைவும் இல்லை, எந்த குறைவுமே இல்லாமல் நித்திய சுகம் சந்தோஷமாக தன்னுடைய எல்லா ராஜ்ய பரிபாலனத்தையும் பண்ணுறான். இருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன தோன்றது அப்படின்னா எப்பவும் வந்து இந்த பகவத் தியானமும் இந்த பகவத் கதைகளை கேட்குறதும், ஏன்னா இவன் ஒரு பெரிய பாகவதன் இல்லையா துருவன், அவனுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுனால தானே அந்த 5 வயசு குழந்தை அப்படி ஓடி போகிறது, போய் பகவானை வந்து சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய தபஸ் பண்ணுறது. அதனால் அவனுடைய மனசில் சதா சர்வ காலமும் இது இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம என்றைக்கும் என்னை விட்டு இது போயிடக்கூடாது, இந்த சத்சங்கம் எப்பவும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவன் ரொம்ப ஆச்சரியமாக எல்லா இடத்துலையும் வேண்டிக்கிறான். அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார்.
10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யக்ஷேன தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் யக்ஷைஹ சயுத்த நிரதோ விரதோ மனுக்தியா சாந்தியா பிரசன்ன ஹிருதயாத் தனதாது பேதாத் त्वद्भक्तिमेव सुदृढाम् अवृणोन् மகாத்மா. என்ன அருமையாக எழுதியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சுருச்சி 2வது மனைவியாக இருந்தா இல்லையா, உத்தானபாதருடைய இவனுடைய சிற்றம்மை சுருச்சிக்கும் அந்த உத்தமனுக்கும் என்ன கதி ஆறுது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார் நம்மளுடைய பட்டத்திரி. இந்த உத்தானபாதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் தனியாக இந்த மாதிரி தெரிஞ்சு விடுறது, துருவனுக்கு பகவத் சாட்சா்காரம் கிடைச்சுடுத்து அப்படின்னது துருவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு உத்தானபாதன் காட்டுக்கு கிளம்பி போயிடுறார், தானும் தபஸ் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இந்த இளைய தாயோட பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த உத்தமன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அப்போ காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது குபேரனோட வேலைக்காரன் யக்ஷன், அந்த யக்ஷர்கள் கிங்கணர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த யக்ஷன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இந்த உத்தமனை காட்டில் கொன்னுடுறான். இந்த உத்தமனோட இந்த உத்தமன் இறந்து போயிடுறான் காட்டில். அப்போ அப்படி என்ன ஆறுது அப்படின்னா, அவனை தேடின்னு இந்த தாய் சுருச்சி அம்மா என்ன பண்ணுறா, அவளும் ஓடி போய் பார்க்குறா, தன்னோட குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம போன குழந்தையை காணுமே அப்படின்னு அவள் தேடிட்டு போகும்பொழுது அங்கே இந்த காட்டு தீ அப்படிங்கிறது அப்பப்போ வரும். 2 மரங்கள் ஒராசிண்டு மூங்கில் ஒராசிண்டு தானாகவே பிடிச்சுன்றும் காட்டு தீ. அது எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது, அசாத்தியமாக வந்துடும். அந்த காட்டு தீயில் இந்த சுருச்சியும் அப்படியே கரிஞ்சு போயிடுறா அதில். அதாவது இதில் பின்னாடி பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது, அதாவது சித்த விருத்தி எப்படி இருக்கோ அதற்கான பலன் அது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நினச்சி நல்லதையே எண்ணத்தில் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லவாளாகவே இருக்கணும் அப்படின்னு யார் ஒருவன் ஆசைப்படுறானோ அவனுக்கு பகவான் அதையே தான் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கூட ஒரு நல்ல விஷயம் இல்லாத எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் பெரிய பெரிய சத்சங்கங்கள் இதிலெல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்போ இவளுக்கு சுருச்சிக்கும் இந்த நிலைமை ஆயிடுத்து, இந்த உத்தமனுக்கும் இப்படி இறந்து போயிடுறான். இதை கேட்ட துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவசரம் இல்லை, அவனுக்கு பாசம், தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய உத்தமன் இறந்து போயிட்டானே அப்படிங்கிறதுனால இவன் போய் என்ன பண்ணுறான், இந்த துருவன் தன்னுடைய படையெல்லாம் திரட்டி எடுத்துட்டு நேராக இந்த யக்ஷனோட சண்டை போடுறான். யக்ஷனோட எல்லா யக்ஷர்களோடையும் இவன் யுத்தம் பண்ணுறான். இப்போ என்ன ஆகிடுறது, இந்த சுவாயம்பு மனு யார், இவர் தானே பாட்டனார் இல்லையா, கொள்ளு தாத்தா இல்லையா, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே சொல்கிறார், இந்த மாதிரி துருவன்ட்ட சொல்கிறார், துருவா இது நீ பண்ணக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா பகவத் பக்தி பண்ணி பகவத் சாட்சா்காரம் பண்ணின உனக்கு இந்த சண்டையெல்லாம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல அவர் சொன்ன உடனேயே துருவனுக்கு அது தெரிஞ்சு போய்டுறது. ஆஹா, நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய தவறுன்னு சொல்லி யுத்தத்தை அப்படியே நிறுத்தி விடுறான். அவன் நிறுத்தினது என்ன ஆகுதுன்னா, யக்ஷர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரன் ரொம்ப சந்தோஷம் அடையிறார். இவன் யக்ஷர்களோட சண்டையை நிறுத்திவிட்டான் அப்படின்னதும் நேராக துருவன்ட்ட வரார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தேவன், யக்ஷதேவன், யக்ஷர்களுக்கெல்லாம் நான் அதிபதி. அதனால் உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ அந்த வரத்தை என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல, திரும்ப துருவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் பகவான் இல்லையா, குபேரனும் ஒரு பகவான் தானே, அதனால் தங்களிடத்தில் இருக்கிற பக்தி எனக்கு எப்பவும் சலிக்காமல் இருக்கணும், அலுப்பு தட்டாமல் இருக்கணும். ஒரு பக்தி பண்ணுறவனுக்கு அலுப்புங்கிறதே வரக்கூடாது. வராமல் இருக்கிறவனால தான் சரியான பக்தியை பண்ண முடியும். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ப்ரொபோஷனல். ஒருத்தனுக்கு பக்தி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அலுப்பு தட்டிடுதுன்னா அந்த பக்தியில் ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் ஸ்ரத்தையாக பக்தி பண்ணிகிட்டே இருக்கானோ அவனுக்கு அதில் அலுப்பே தட்டாது. அதை தான் அங்கே அவன் கேட்குறான். அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறான் குபேரன்ட்ட, எனக்கு அந்த மாதிரி எப்போவுமே ஒரு சத்கத்தியை கொடுங்கோ, அந்த சத்கிருப்பையை கொடுங்கோ, அந்த சத்சங்கங்களை கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறான். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சுனீதி அப்படியே நிர்கதியாக இருக்கா. அவளுக்கு வேறு வழியே இல்லை. அவள் யார் அப்படின்னா, அப்படிப்பட்ட குணவதியாக இருக்கக்கூடிய சுனிதி, சகல சுஷீலங்களையும் உடைய சுனிதி,
ஆத்துக்காரும் இப்போ கிளம்பி உத்தானபாதரும் காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டார். தன்னுடைய இவளாக இருந்த ரெண்டாவது மனைவியாக இருந்த சுருச்சி இறந்து போய்டுறா, அந்த குழந்தை இறந்து போய்டுறது. இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னும் அவளுக்கு ஏதோ கஷ்டங்கள் இப்படி மேலே மேலே வந்துட்டே இருக்கே அப்படின்னு அவளுக்கு என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் அவளை கட்டி காப்பாற்றுறது என்ன அப்படின்னா தெய்வ பலம். அவளுக்கு பகவானிடத்தில் அதீதமான பிரேமையும் பக்தியும் நம்பிக்கையும் நிறைய இருக்கு. இந்த நம்பிக்கையும் பக்தியும் பிரேமையும் இல்லாததுனால தான் இந்த உத்தவனும் அந்த சுருச்சியும் இப்படி மரிச்சு போனா அப்படிங்கிறது நன்னா புரியுது. அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மிபதி அவரோட பகவான் இல்லையா, சாட்சாத் வைகுண்டபதியோட பூர்ணமான அனுகிரகம் அவனுக்கு நிறைய கிடைக்கிறது. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பகவத் சாட்சா்காரத்தை பார்த்தது மாத்திரம் இல்லை, இந்த சின்ன பால்யத்திலேயே நமக்கு கெடுதல் பண்ணின தாயாருக்கெல்லாம் இப்படி ஆயிடுதே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுன்றதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கூட அகங்காரம் மமக்காரம் இது எல்லாம் ஒழிஞ்சு போய் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக அவன் இருந்து அந்த ஜனங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு வரான். அப்படியெல்லாம் அவன் காத்துன்னு இருக்கான். தன்னுடைய வைகுண்ட பதவி தனக்கு கிடைக்கணும், தன்னுடைய மோட்ச பிராப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனசை வச்சுண்டு எப்பவும் சதா சர்வ காலமும் பகவத் தியானமும் சத்சங்க வாழ்க்கையே தனக்கு வேணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப திருட நம்பிக்கையோடு இருக்கான். அவனுக்கு குபேர தரிசனம் கிடைச்சதே இதனாலெல்லாம், இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவனுக்கு குபேரனோட தரிசனமே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. அப்படிப்பட்டவனாக இருக்கிறவன் எப்படி துருவ பதம் அடையறான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்தே பவத் புருஷநீத விமானயாதோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வப்ருத்ய ஜனபாலனலோலதீஸ்த்வம் வாதாலயாபனிருந்தி மமாமயௌகான். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைசி ஆயிடுத்து. இப்போ அவனுடைய கடைசி காலம் முடிய போகிற சமயம் அவனுக்கு என்ன அப்படின்னா, பகவான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் இல்லையா, சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா, என்னோட பாரிஷதர்கள் உனக்கு விமானத்தை அனுப்புவா அப்படின்னு. அந்த பகவானுக்கு அதீத ஆனந்தமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வைகுண்டத்தில் வசிக்கக்கூடிய பார்ஷதர்கள் அவளோட சுனந்த நந்தர்கள்னு பேர் அவளுக்கு. அந்த சுனந்த நந்தர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு திவ்யமான விமானத்தை எடுத்துட்டு வரா. அதில் துருவனை அழைக்கிறா. அவள்லாம், துருவா உன்னுடைய காலம் ஆயிடுத்து, நீ இனிமே உன்னுடைய பதவி உன்னுடைய துருவ பதத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவனை துருவ பதத்தில் அழைச்சிட்டு போகிறதுக்காக வரா. இதே இந்த இடத்துல பாகவதம் ரொம்ப என்ன அழகாக சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப நிறைய ஸ்லோகங்களில் சொல்கிறது என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் தன்னோட அதாவது எதெல்லாம் அழிந்து போகக்கூடியது அப்படின்னு பாகவதம் சொல்கிறது என்ன அப்படின்னா, தன்னோட தேகம், தன்னோட உடனாக இருக்கக்கூடிய பத்தினி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சிநேகிதர்கள், தன்னோட சைன்யம். இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் அவனுக்கு எவ்வளோ பெரிய சைன்யங்கள்லாம் இருக்கும், ஏகப்பட்ட பொக்கிஷம், அத்தனை பேரும் ஸ்திரீகள்லாம் வசிக்கக்கூடிய அழகான அந்தப்புறம், அதில் விளையாடக்கூடிய இடங்கள், சமுத்திரம் போல் அகழி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூமண்டலம், இவை எல்லாமே காலத்தினால அழியக்கூடியது அப்படிங்கிறது அவனுக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. யாருக்கு? துருவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எங்கே பக்தி பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த இடத்துல யார் பக்தி நிறையா பண்ணினான்னு இதுக்கு முந்தின சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம். நரநாராயண மூர்த்தியாக அவதாரம் பண்ணின பகவானே நரனாவும் நாராயணனாவும் பத்ரிகாசிரமத்தில் ரொம்ப அழகாக அவள் தபஸ் பண்ணி எல்லாருக்கும் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தபஸாவா பண்ணிட்டு இருக்கா. அந்த தபஸை நடக்கக்கூடிய அந்த பத்ரிகாசிரமத்துக்கு இப்போ துருவன் அங்கே போயிடுறான். அங்கே போய் அங்கே தபஸ் பண்ணுறான். எல்லாம் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டான். 36,000 வருஷத்தினுடைய முடிவில் இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் நேராக அங்கே போகணும். ஏன்னா இவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாலும் சரி, இவ்வளவெல்லாம் போக வாழ்க்கையை
அனுபவிச்சாலும் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே தைலதாரையா அவனுக்கு பகவானுடைய பிரீத்தி, பகவானுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகம் ஓடிண்டே இருக்கு அவனோட மனசுல. அதனால வந்து அவனுக்கு வந்து அதுலேருந்து மாற்றமே இல்லையா. அதனால அவன் எப்ப நினைச்சாலும் தபஸுக்கு போக முடியும். அந்த இதுலெல்லாம் இந்த அல்பத்துலலாம் அவன் விழலை. அதனால அவன் வந்து அங்க ரொம்ப அழகா வந்து நாராயணன் இடத்துல போய் எப்பவும் இடைவிடாத பக்தி நமக்கு லபிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மனசுல நினைச்சுட்டு அவன் வந்து அங்க போய் தபஸ் பண்றான். எங்க அப்படின்னா பத்ரிகாசிரமத்துல போய் தபஸ் பண்றான். அப்படி பண்ணக்கூடிய இடத்துல வந்து இப்ப யார் வரா அப்படின்னா இந்த பார்ஷதர்கள் எல்லாரும் வரா. வந்து எதை அழிச்சுட்டு ஒரு பெரிய விமானத்தை எடுத்துட்டு வரா. விமானத்தை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ வந்து இந்த விமானத்தில் வந்து ஏற சொல்கிறா. ஏறும்பொழுது அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமத்தில் பல ரிஷி முனிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவள் எல்லாருக்கும் போய் சாஷ்டாங்கமாக துருவன் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட அகங்காரம் மமக்காரம் எல்லாம் அவனோட தேகத்தை விட்டு மறைஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்டவன் அந்த பத்ரிகாசிரமத்தில் வந்து இவாளை பார்த்துட்டு அந்த சுனந்தநந்தர்கள் வந்து நமஸ்கரிக்கும் பொழுது பகவான் நாமாவை வந்து சத்தமாக சொல்கிறான். யாரு? துருவன். ஜெய விஜயீ பவா, நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, அனந்தா அப்படின்னு பகவான் நாமாவை வந்து ரொம்ப சத்தமாக சொல்கிறான். அதனால வந்து அந்த துருவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அலக்னந்தாங்கிற கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ணுறான். ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மகான்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் துருவன். அப்படி கிளம்புறார். அப்படி கிளம்பும் பொழுது என்ன அப்படின்னா அப்போ அவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன வியாக்குலம் என்ன தோன்றது அப்படின்னா, என்னை வந்து இத்தனை காலம் என்னை வந்து காப்பாற்றி என்னை வந்து வளர்த்துண்டு வந்த என்னுடைய அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இந்த சுனிதி அம்மா எனக்காக. அவளை வந்து நான் அப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியுமா? ஏன்னா சுனிதி இருக்கா இன்னும். அம்மாவை நான் இப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ஷதர்கள்ட்டெல்லாம் இவர் வந்து வினயமாக கேட்குறார். என்னுடைய தாயாரை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னதும் அவள்லாம் சொல்கிறா, ஹே துருவா அங்கே பார் மேலே அப்படின்னு காமிக்கிறா. அம்மா அதற்கு முன்னாடி பகவான் அனுப்பின ஒரு விமானத்தில் அவனுடைய தாயார் வந்து நேராக சொர்க்கத்துக்கு போயின்னு இருக்கா. ஏன்னா ஒரு பக்தனுடைய மனசில் என்ன தோணும் அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் பகவானுக்கும் குருநாதருக்கும் மாத்திரமே தெரியும். அதுதான் சத்தியம். ஏன்னா எப்போ ஒரு பக்தன் என்ன ஆசைப்படுறானோ என்னெல்லாம் நினைக்கிறானோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் ஒரு தகுதியும் ஒரு சந்தோஷமும் யாருக்கு உண்டு அப்படின்னா சாக்ஷாத் பகவானுக்கு தான் உண்டு. பார்க்குறான், அவனுக்கு அதீத சந்தோஷம். அப்படி வந்து கண்லேருந்து அவனுக்கு ஜலம் வருது. என்னென்னா தன்னுடைய அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். அதனால தான் இந்த இடத்துல வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக வந்து ஒரே ஒரு பதம் போட்டிருக்கார், மாத்ரா சமம் அப்படிங்கிற. எங்கே போட்டிருக்கார்? மாத்ரா சமம் துருவபதே முதிதோய மாஸ்தே அப்படிங்கிறார். வர விமானத்தில் மாத்ரா சமம், மாத்ரான்னா அம்மாவையும் அழைச்சிண்டு இந்த மாதிரி அவன் வந்து துருவ பதவிக்கு போகிறான். துருவத்தில் அங்கே இருக்கான். அப்போ வந்து என்ன அப்படின்னா பகவான்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறார். துருவபதே ஆஸ்தே, துருவஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அதனால வந்து அங்கே வந்து இப்பவும் இன்னைக்கும் அந்த துருவ மண்டலத்தில் வந்து ஒரு துருவ நட்சத்திரமாக பிரகாசம் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுடைய துருவன் அப்படிங்கிறது வந்து நன்னா தெரியறது. அதனால பகவானை சரணாகதி பண்ணுறவா அப்படிங்கிறவா வந்து யாரு அப்படின்னா ரொம்ப, அதாவது பகவத் பாதம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. சரணம் சரணம் ரெண்டு வேர்டு இல்லையா. ச போடுறோம் இல்லையா, அது வந்து சரணம் அப்படின்னா பகவானுடைய பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய பாதங்கள். சரணம் அப்படின்னா சரணாகதம். எதில்? பகவத் பாதத்தில் சரணாகதம் பண்ணுறது. அது அந்த போடணும். சரணத்துக்கும் சரணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால வந்து பகவத் பாதாளெல்லாம் இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா பகவத் பாதாளுக்கு சரணம்னு போடக்கூடாது. பகவத் பாத அப்படின்னாலே பகவானுடைய ஆதிசங்கர பகவத் பாதாளாக இருக்கட்டும், நம்மளுடைய பகவத் பாதாளாக இருக்கட்டும், குருநாதராக இருக்கட்டும், கிருஷ்ணன சுவாமியாக இருக்கட்டும், அந்த பாதார விந்தங்களுக்கு சரணம் அப்படின்னு போடணும். அதனால தான் எழுதும் பொழுதே வந்து பகவத் பாதாளுக்கு சரணம்னு எழுதணும். சரணம்னா நம்மளை நாமளே அர்ப்பணம் பண்ணுறது, அதற்கு பேர் சரணம்.
சரணம். எங்கே அர்ப்பணம் பண்ணுவோம்? சாக்ஷாத் பகவானுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணுவோம். ஸோ சரணம் அப்படின்னா பாதங்கள், சரணம் அப்படின்னா நம்மளுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம், பகவானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம், நம்மளை அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் சரணம் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ துருவன் சரணாகதி பண்ணினா யாருக்கிட்ட அப்படின்னா சாக்ஷாத் கருடாதி ரூடனாக இருக்கக்கூடிய பகவானுடைய சரணத்தில் தன்னையே சரணாகதியாக கொடுத்தான். அதனால அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு துருவ பதவி அவனுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி துருவபதம் போகிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். மாத்ராசமம் அவன் துருவபதத்துக்கு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா இங்கே என்ன அப்படின்னா, பக்தர்களை காப்பாற்றுறதுல குருவாயூரப்பனை மாதிரியான ஒரு கிருபாளு யாருமே கிடையாது அப்படிங்கிறத பட்டத்திரி ரொம்ப அழகாக ஸ்மரிச்சுக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த துருவ சரித்திரம் அப்படிங்கிறத கேட்குறவா அத்தனை பேரும் பாக்கியசாலி. இந்த துருவ நாமத்தை சொல்லக்கூடியவா அத்தனை பேரும் யோகிகளாக இருக்கக்கூடியவா. துருவனுடைய சரித்திரம் ஒருத்தனுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, திருட பக்தி, வைராக்கியம், அதை கொடுக்கக்கூடிய சரித்திரமாக இருக்குது துருவனுடைய சரித்திரம். அவனுடைய சரித்திரத்தை யாரெல்லாம் ஸ்மரணை பண்ணிக்கிறாளோ, யாரெல்லாம் பகவானை வேண்டிக்கிறாளோ, அவள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு லாகிரி, அதாவது என்ன அப்படின்னா, இந்த கதாமிருத்தம், பகவன் நாம கதாமிருத்தம் என்றைக்குமே ஒரு குறைவே இல்லாமல் கிடைக்கிறச்ச அவள் அனுபவித்து அதையே பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகவான் சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்குறார். நம்மளுடைய குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு நாமா சொல்லும் பொழுதே மண்ணுலக ஆசைகளும் பெண்ணுலக ஆசைகளும்ங்கிறார். அதாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு பகவத் பக்தி பண்ணி மோட்ச பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம மனசு சொல்லும், நம்மளுடைய வாயும் சொல்லும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு காமனா இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரு வாசம் இல்லையா, எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், எதையோ ஒன்று பண்ணணும், இது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு. அதை யாருக்கு தெரியும் அப்படின்னா, பக்தி பண்ணுறோம், அந்த பக்தியில் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாக்ஷாத் குருவுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால குரு எதை பூர்த்தி பண்ணுவார் முதல்ல அப்படின்னா, மனுஷனுக்கு திருப்தியாக முதல்ல ஒரு பூர்த்தியை கொடுத்துடுவாராம். அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்க வந்துட்டே இருக்கும். நம்ம அதை அனுபவ ரீதியால் தான் நம்ம நினைக்க முடியும். ஒரு நல்ல படிப்பா, நல்ல உத்தியோகமா, நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல குழந்தையா, இதெல்லாம் நமக்கு பிராப்தி ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பகவத் பக்தியில் நம்ம மனசு அதீதமாக லயிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கிடைச்சுட்டே வர 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 நமக்கு என்ன ஆகும்னா, இதில் தானாகவே ஒரு விரக்தத்தை பகவான் உண்டு பண்ணிவிடுவார். அதாவது விரக்தி அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பேர் விரக்தி இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விரக்தி அப்படிங்கிறதுல அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், இருந்தாலும் அதில் நம்மளுடைய மனசு ஈடுபாடு இல்லாமல் தனிச்சு நிற்கணும் இல்லையா. அதுதான் பக்தி. அந்த இடத்துல ஒரு பக்தி வந்துடும் அப்படின்னா, அது என்ன, எதை ஆசைப்படும் அந்த பக்தி அப்படின்னா, இந்த காமியார்த்தமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே நம்மளை விட்டு தானாக விலகி போயிடும். அதுதான் நம்மளுடைய ஹரிபாட்டில் அவ்வளோ அழகாக சொல்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். அதாவது யார் ஒருவன் பக்தி பண்ணணும், யார் ஒருவன் பாண்டுரங்கனுடைய சரணத்தையே சதா சர்வ காலமும் ஸ்மரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு மனசுக்குள்ள ஒரு திருடமான எண்ணம், உண்மையான எண்ணம்ங்கிறார். அது சத்தியமாக இருக்கணும். விளையாட்டுக்கெல்லாம் விளையாட முடியாது. பக்தியில் சத்தியமான வார்த்தையாக மனசுக்குள்ள அது வந்துருத்து அப்படின்னா பகவானுடைய காதில் அது விழுந்துருமா. பகவானுடைய காதில் அது விழுந்துடுத்து அப்படின்னா பகவான் தானாகவே நமக்கு அந்த பக்தியை நம்ம நன்னா பண்ணுறதுக்கான அத்தனை அனுகூலத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். எல்லாம் ஒன்றொன்னா நமக்கு எது தேவை இல்லைன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் சுவாமிக்கு தெரியும், குருநாதருக்கு தெரியும். அந்த தேவையில்லாத எல்லாத்தையும் களை எடுக்கிற மாதிரி பிடுங்கி போட்டுடுவாராம். அதை போட்டுட்டு அப்படியே நிச்சலனமாக நமக்கு எது அவசியமோ அதை மாத்திரமே கொடுப்பார். அதை தான் சொல்கிறார், விண்ணுலக ஆசைகளும் மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளையும். முதல்ல மண்ணுலகத்தில் எதெல்லாம் காமனையாக பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்தையும் பிடிச்சுட்டுலாம். அதெல்லாம் முதல்ல கொடுத்து 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 நம்ம மனசை அப்படியே புடம் போட்ட தங்கம் மாதிரி பகவானை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாராம்.
பகவத் சாட்சா்காரத்தை வந்து நமக்கு காமிக்கிறதுக்கு ஒரு குருநாதர் நம்மளை அப்படி தயார் பண்ணுவார். தயார் பண்ணி சகல ஆபூஷணங்களையும் போட்டு நம்மளை அனுப்புகிற மாதிரி ரொம்ப அழகாக இதில் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து பகவானுடைய சரணாரவிந்தத்தில் போய் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு குரு பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து இதில் இந்த துருவ சரித்திரத்துலேருந்து நமக்கு நல்லா புரியுது. ஒரு நாரத மகரிஷி காமிச்சு கொடுக்காம அந்த குழந்தைக்கு அன்னைக்கு ஒரு தரிசனம் இல்லாமல், அந்த குழந்தை சாதாரணமாக போய் ஒரு மதுவனத்தில் உட்காரணும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி அழுதுண்டே திரும்பி வந்திருந்ததுன்னா இன்னைக்கு அவனுடைய சரித்திரம் இவ்வளோ பெரிய எத்தனை எத்தனை கோடி வருஷங்களுக்கு அப்புறமும் இன்னைக்கு துருவ சரித்திரத்தை இப்படி ஸ்மரிக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? அவனுடைய பக்தி, அவனுடைய வைராக்கியம். அதை வந்து யார் நிர்ணயம் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சாக்ஷாத் குரு. அந்த குரு ஒருத்தர் தான் அந்த பக்தனையை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து நன்னா புரியுறது. அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய கதைகள் இதெல்லாம் வந்து ஸ்மரணம் பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் நம்மளுடைய சாக்ஷாத் ஆண்டாள். அது வந்து நம்ம ஆக்சுவலி வேற ஒரு நேத்திக்கே முந்தா நாளோ இது முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இன்றைக்கி ஆண்டாளை பற்றியும் ஸ்மரிச்சிருக்கலாம். அப்படி அர்த்தம் இல்லை. ஆண்டாளை பற்றியும் நம்ம வந்து ஒரு நிமிஷமாவது வந்து அதை ஸ்மரிச்சுக்கணும் இல்லையா? அவளும் வந்து சாக்ஷாத் வந்து பகவானையே வந்து சதா சர்வ காலமும் நினச்சிண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார்கள், பெண் ஆழ்வார்கள்லேயே அவளும் ஒருத்தி அப்படின்னா அப்படி ஒரு பக்தி பண்ணினவ மீரா. அவளை போல மீரா அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி வந்து சதா பகவானையே ஸ்மரணம் பண்ணிண்டு பகவானுக்காகவே வாழ்ந்து பகவானோடையே ஒன்றரை கலந்த தெய்வம் அவள் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஆண்டாள் அப்படிங்கிறவ வந்து யார்? கோதை. அவளை வந்து ஸ்மரணம் பண்ணிக்க அவளுக்கு எப்படி ராதையை ஸ்மரணம் பண்ணிண்டாதான் ஒருத்தனுக்கு பிருந்தாவனத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. ராதையை என்னைக்கும் நமஸ்காரம் பண்ணணும். அவள் கிருப்பை இருந்தால் தான் பிருந்தாவனமோ சாட்சாத் நம்மளுடைய கோபாலனையோ நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான அந்த பகவானுடைய திருவடி சேவை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கும் ஆண்டாள் தாயாருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அதாவது எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருந்தவா நம்மளுடைய ஆண்டாள். அவளுடைய ஆடிப்பூரம் இன்னைக்கு. ஸோ அதையும் ஒரு நிமிஷம் நம்ம ஸ்மரிச்சுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.